ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் ஆகாஷ், பிரபு, ரோஹித். ஹாய் ப்ரோ. நேற்று நம்ம லைவ் வந்துடணும். ஸோ நிறைய டிஸ்கஷன்ஸ் போயிட்டு இருந்தது. பாக்ஸிங் டே டெஸ்ட், ஃபைனல் டே என்ன பண்ண போறாங்க ஏது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு மேட்சும் நம்ம லைவ்லயே பார்த்துட்டு இருந்தோம். பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா டேரக்டா குவாலிஃபை ஆகிட்டாங்க வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்க்கு ஃபைனல்ஸுக்கு. இந்தியா என்ன பண்ண போறாங்க, டிரா பண்ணுவாங்களா இல்ல எங்கேயாவது விக்டரிக்கு போக வாய்ப்பு இருக்கா? டீ வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-3 விக்கெட்ஸ் மட்டும் விட்டு எங்கேயாவது ஒரு 150 ரன்ஸ் கிட்ட போனா அங்கிருந்து நம்ம வின்னுக்கு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். என்ன சொல்றது, ஒரு பெரிய மூச்சு விடுற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரிதான் அந்த டெஸ்ட் மேட்ச் இருந்தது. நேற்று சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், இன்னைக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், டெஸ்ட் மேட்ச் வந்து என்ன மாதிரி ஒரு கிரிக்கெட் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகும், ஆனா அந்த டெம்பரமெண்ட் எப்படி தேவைப்படும், 1 or 2 செஷன்ஸ் லாஸ்ட்ல வந்து டே எப்படி வந்து மொத்த டைமென்ஷன்ஸையே மாத்தி ஒரு ரிசல்ட் கொண்டு வரதுக்கோ டிரா பண்றதுக்கோ இல்ல லூஸ் பண்றதுக்கோ சான்சஸா அமையும். அண்ட் மேபி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வேற பிளே பண்றாங்க. ஸோ அது இன்க்ளூடிங் அம்பையர்ஸ், அதை பத்தி எல்லாமே இப்ப பேச போறோம். அப்படிங்கிறப்போ யாரும் எடுக்கிற ஏதோ ஒரு டெசிஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷப் பண்ட் கூட சொல்லலாம், அவர் அந்த ஷாட்டுக்கு போயிருக்கணுமா, மேபி ரிஷப் பண்ட் அந்த ஷாட்டுக்கு போலன்னா நம்ம டிராக்கு போயிருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு 100 பால்ஸ் கிட்ட ஆடினாரு இன்னைக்குதான் ஒரு 30 ரன்ஸுக்கு. அப்படிங்கிறப்ப நம்மளே ஆஃப் கேமரால பேசிட்டு இருந்தோம், டெம்பரமெண்ட் காட்டுறது இன்னைக்கு என்னமோ நமக்கு சயின்ஸ் தெரியுது, ஒரு டிராவை நோக்கி இந்தியா போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, இல்ல கொஞ்சம் அட்டாக் பண்ணலாம் லாஸ்ட் 20 ஓவர்ஸ் அப்படிலாம் பேசிட்டு இருந்தோம். இவ்வளவு இண்டிவிஜுவல்ஸ் இருக்கப்ப இவ்வளவு நாள் நம்ம பொறுமையா இருந்தாலும் லாஸ்ட் ஒரு சில மொமெண்ட்ஸ் நம்ம கை மீறி போச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத காட்டுறதுதான் டெஸ்ட். அண்ட் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், கிஷோர் வந்து என்ன சொன்னாரு, டெஸ்ட் அப்படின்னு அதுக்கு பேரே ஏன் வந்திருக்குன்னா நம்ம எல்லாரையும் டெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபார்மேட் அது. நம்ம என்ன மாதிரி ஒரு நம்மளோட கேரக்டர்ஸ் வெளிப்படுவோம் அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஃபார்மேட்டா இருக்கிறதுனால அது மேபி டெஸ்ட்னு பேர் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அண்ட் நான் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணது இதுதான், ஒரு க்ளோஸ் டேக்கு அப்புறம் டிரா ஆனாலும் பரவாயில்ல, லூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, எந்த டீம் ஆடினாலும் சரி அப்படின்னு சொல்லி ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட் இருந்தது. ஸோ இன்ட்ரெஸ்டிங் டெஸ்ட் மேட்ச் ஆகுது. எனக்கு இந்த சீரீஸ்ல ரொம்ப பிடிச்ச மேட்ச் வந்து 4th டெஸ்ட் மேட்ச் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆகாஷ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு லைனா வாங்க. ஆகாஷ், எப்படி இருந்தது இனிஷியல் தாட்ஸ், அப்புறம் டீடைலா பேசுவோம். ஆமா ப்ரோ, ஆக்சுவலா டெஸ்ட் கிரிக்கெட்ல ஒரு ரிவைவல் மாதிரி தான் இருக்கு இந்த சைக்கிளோட எண். பாத்தீங்கன்னா எல்லா சைடோட விஷயங்களும் இப்போ முன்னாடிலாம் வந்து போன 2 சைக்கிளுமே இந்த 2 டீம் தான் குவாலிஃபைன்னு தெரிஞ்சிடும். ஸோ சீரீஸ் ஆடுறதே வந்து கவுண்டட் இல்லைன்ற மாதிரி இருக்கும். பட் இந்த வாட்டி பாத்தீங்கன்னா எந்த டாப் 2 டீம்ஸ் வந்து நிறைய குவாலிஃபிகேஷன், ஸ்ரீலங்கா முதற்கொண்டு சான்சஸ்ல இருக்கு அப்படின்றப்போ எல்லா டெஸ்ட் மேட்சையும் நம்ம நோட்டீஸ் பண்ற ஒரு நிலைமை வருது. அதுவே ஒரு நல்ல விஷயம். இந்த டெஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பேசுறதான் ப்ரோ, 5 டேஸ் போய் 5th டே 3rd செஷன்ல ஒரு ரிசல்ட் வருதுனாலே அது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். அப்படின்றப்பவே பார்க்க நல்லா யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றத தாண்டி இந்த மாதிரி மேட்சஸ் தான் நமக்கு வேணுமே. ஏன்னா நம்ம வந்து வேர்ல்ட் கிரிக்கெட்ல இப்போதைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்னு நம்ம உண்மையா சொல்லணும்னா டு பி ஃபிராங்க் ஒரு 3 டீம் தான் நல்லாவே ஆடுது. அப்படின்றப்போ அதுக்குள்ள இருக்கிற டோர்னமெண்ட்ஸ் தான் இப்போ நீங்க ஒரு ஆஷஸும் பிஜிடியும் தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல நம்ம டாப் லெவலா பார்ப்போம். பட் ரிசல்ட்ஸ் வந்து அதை சஜஸ்ட் பண்ணாது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஏன்னா ஆஷஸ் வந்து 2015க்கு அப்புறம் இங்கிலாந்து ஜெயிக்கவே இல்லை. 10 இயர்ஸா ஆஸ்திரேலியா கிட்ட தான் ஆஷஸ் இருக்கு. அதே மாதிரி பிஜிடி பாத்தீங்கன்னா 14ல இருந்து இந்தியா கிட்ட தான் இருக்கு. ஸோ ஆஷஸும் பிஜிடியும் நம்ம எவ்வளவுதான் டாப் ஆஃப் பேசினாலும் ஒன் சைடு தான் இருந்திருக்கு. அது இந்த வாட்டி மாறுறது நல்லா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஆஷஸ் நடக்கும்போது இங்கிலாந்து திருப்பி ஆஸ்திரேலியா டஃப் கொடுத்து ஜெயிச்சு அது வந்து வின்னர்ஸ் மாறிக்கிட்டு தான் அடுத்த சீரீஸ்க்கான அந்த ஒரு இது வரும். அப்படின்றதுனால ஓவரால் டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்கும்போது ஒரு 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 நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. பட் இந்தியன் ஃபேனா கஷ்டமா ப்ரோ இருக்கு ப்ரோ. பிரபு, இனிஷியல் தாட்ஸ். ஆக்சுவலா என்ன சொல்றது, ரன்னிங் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ், எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. லைக் ஒரு மாதிரி நேத்தெல்லாம் லைவ் முடியும் போது சம்திங் ஏதோ ஹோப் இருந்துச்சு, ஏதாவது பண்ணுவாங்க, ஒரு என்ன சொல்றது கேபா பிரீச் பண்ண மாதிரி எம்சிஜி வந்து பிரீச் பண்ணுவோம் ஈஸி வின் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் 12 இயர்ஸா எம்சிஜில மெல்போர்ன்ல தோத்ததே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு லூஸ் பண்ணது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அண்ட் ஒரு ஒரு இண்டிவிஜுவலா பர்டிகுலரா பிளேம் பண்றதா இல்ல எப்படி வந்துட்டு இதை வந்துட்டு சமரைஸ் பண்றதுன்னே தெரியல. ஏன்னா டு பி ஆனஸ்ட் நேத்து வரைக்கும், இன்னைக்கு மார்னிங் கூட வந்துட்டு 3 விக்கெட் போனா கூட வந்துட்டு ஒரு ஹோப் இருந்துச்சு. ஓகே, லைக் பண்ட் அண்ட் ஜெய்ஸ்வால் ஒரு மாதிரி கொண்டு போய் டீக்கு அப்புறம் சம்திங் ஏதாவது ட்ரை பண்ணி எனிதிங் டிரா இருந்தா கூட வந்துட்டு நான் வந்துட்டு இவ்வளவு சேடா இருந்திருக்க மாட்டேன். பட் அன்பார்ச்சுனேட்லி வந்துட்டு ஒரு கையில இருந்த கேமை லூஸ் பண்ணதான் வந்துட்டு ஸ்டில் என்னால அக்ரி பண்ணிக்க முடியல. அண்ட் டெஸ்ட் வந்துட்டு என்ன சொல்றது ரிவைவல் நல்லா போயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு
வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது பேசுவேன். டெஸ்ட் எல்லாம் 4 டேவா மாத்துறதாலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, 5 டேவா இருந்தாதான் டெஸ்ட் மேட்சா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ எல்லாம் வந்துட்டு லைக் என்ன சொல்றது என்டர்டைன்மெண்டா போயிடுச்சு. ஸோ பீப்புள் வந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து வந்துச்சு. ஸோ இன்னைக்கு மெல்பர்ன்ல வந்த கிரௌடு வந்துட்டு அதுக்கான இதை வந்துட்டு டிஃபைன் பண்ணியிருக்கு. மெல்பர்னோட கிரௌட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெக்கார்ட் அட்டெண்டன்ஸ். ஸோ அதனால டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா இருக்கு. ஸோ அதான் 5 நாளும் சேர்த்து அதான் இது லாஸ்டா எப்போ 1950s சம்திங் எப்போதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்கு அப்படிங்கிறப்ப 30s. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப என்ன சொல்றது லைக் இன்னும் டெஸ்ட் மேட்சுக்கான ஒரு இது இருக்கு அப்படிங்கறதுதான் சந்தோஷமா இருக்கு. பட் ஸ்டில் இந்தியா லூஸ் பண்ணது வந்துட்டு எனக்கு லைக் எப்படி அதை வந்துட்டு சம்மரைஸ் பண்ணே தெரியல. ஸோ ஒரு சேட் இந்தியன் ஃபேனா இருக்கேன், அவள் தான், வேற எதுவும் இல்ல. அதான் ப்ரோ. ஸோ ஐ மீன் இந்தியா பத்தி டீட்டெயில பேசலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு Day 5 போன ஒரு டெஸ்ட் மேட்ச். இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப் கேம் நிறைய பேசணும். ஏன் Day 5 டெஸ்ட் மேட்ச் போக மாட்டேங்குது, மழை பெஞ்சாதான் Day 5 போகுமா, இப்படிலாம் நிறைய பேசிட்டாங்க கேபா டெஸ்ட் முடிஞ்சு கூட. அப்படின்றப்ப திஸ் ஒன்ஸ் ரியலி குட் டெஸ்ட் மேட்ச். ஒரு மாதிரி ஏன்னா ரெண்டு சைடுமே திரும்ப திரும்ப கம்பேக் கொடுத்தாங்க பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஓகே ஒரு மாதிரி டாமினேட்டட் ஆஸ்திரேலியா, அதுக்கப்புறம் வந்து என்கேஆர் செஞ்சுரி அடிச்சதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா 91 for 6 இருந்து பேட் கமின்ஸ் 2 இன்னிங்ஸ்லயுமே வந்துட்டு ஒரு சாலிடான ஒரு நாக் ஆடினதா இருக்கட்டும். இந்த மாதிரி மல்டிபிள் கம்பேக்ஸ் இருந்த ஒரு டெஸ்ட் மேட்ச். ஸோ எந்த டீமுமே வந்து டவுன் அண்ட் அவுட் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்லயுமே சொல்ல முடியல. So two sides competing really well. So yeah, very good test match to watch. But Prabhu bro சொன்ன மாதிரி, I mean எல்லாருமே சொன்ன மாதிரி தான் very good test match. as a cricket fan பிடிச்சது, பட் ஒரு இந்தியன் ஃபேனா டிசப்பாயிண்டா இருக்கு. ஓகே சரி, இப்போ மேட்ச்க்கு வந்துரும். பர்டிகுலர்லி Day 5 ரிவ்யூ நம்ம பண்ணோம். அப்புறம் ஓவரால் சீரிஸ் எப்படி போயிருக்கு, நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் என்ன பண்ண போறாங்க இந்தியா, அண்ட் இங்க இருந்து டெஸ்ட் டீம்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் பிஜிடி வந்து மெயினா இந்த சீரீஸை டிராப் பண்ணி திருப்பி ரீடைன் பண்ணுமா இந்தியா, இல்ல ஆஸ்திரேலியா வந்து அந்த டெஸ்பரேஷன் தெரியுது. நம்ம அந்த மீடியா பண்றதா இருக்கட்டும், ஃபேன்ஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த வாட்டி நம்ம விடுற மாதிரி இல்லை. இது வந்து அவங்க ஆஷஸ்க்கு எந்த அளவுக்கு ஒரு வெறியா நம்ம ஃபேன்ஸ் இருந்து பார்த்திருக்கோமோ, பிஜிடி இன்னுமே அதை பிரீச் பண்ணிருக்கோங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த டெலிகாஸ்ட் பார்ட்னர்ஸ் நிறைய சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஷஸை விட இதுதான் டஃபஸ்ட் ரைவல்ரி அப்படின்லாம். ஆனா நம்ம ஃபேன்ஸ் அந்த அளவுக்கு காட்டியிருக்காங்களா இன்ட்ரெஸ்ட்னு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தெரியல இந்த சீசன், இந்த சீரீஸ் அளவுக்கு. ஸோ அவங்க அண்ட் பிளேயர்ஸுமே கூட சரி, இது வந்து இப்போ டஃப் டீம் இந்தியா தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் மாடர்ன் எல் கிளாசிக்கோ நம்ம நிறைய நாள் வந்து நம்ம முன்னாடி திருப்பி சொல்லிட்டே இருந்திருக்கோம், பாகிஸ்தான் இந்தியா வந்து ஒரு எல் கிளாசிக்கோன்னு சொல்லி அதெல்லாம் வந்து கடந்து போயிருச்சு அந்த காலங்கள். இப்போ ஆஸ்திரேலியாவா இந்தியான்றதுதான் வேர்ல்ட் ஸ்டேஜ்ல இப்போ பெரிய டாக்கிங் பாயிண்டாவே இருக்கு, பெஸ்ட் டீம் எதுன்னு சொல்லி. அண்ட் இந்தியா தான் ஓவர் த இயர்ஸ் இப்போ ரீசென்ட் பாஸ்ட்ல வந்து அதை லீட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேட் கமின்ஸ் மாதிரி ஒரு லெஜெண்டரி கேப்டன் அவங்களுக்கு எனக்கு கேட்டீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 to 7 இயர்ஸ்ல பேட் கமின்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேப்டனா இருந்திருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு. அவங்க நிறைய பேரை ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்டன் இருக்கப்போ திருப்பியும் நாங்க வந்து அந்த ரீகெயின் பண்றோம் எங்க ஸ்ட்ரென்த்தை அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸா ஆஸ்திரேலியா தெரியுறாங்க. ஸோ பிஜிடி ரீடைன் பண்ண போறாங்களா இல்லையாங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டே எப்படி இருந்துச்சு ஆகாஷ், நீங்களே சொல்லுங்க, இந்தியா எங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ப்ரோ ஆக்சுவலா எனக்கு நேத்திலேருந்து எப்படி இருந்ததுன்னா இந்தியா டிராப் பண்ணா போகுது. ஏன்னா மெல்போர்ன்ல 5th டேல 300 வந்து நம்ம ஒரு இந்தியன் ஃபேனா ஆசைப்படுவோம். பட் ப்ராக்டிகலா பாத்தீங்கன்னா எந்த டீமாலே அடிக்க முடியாது ப்ரோ, ஒரு டேல 300 அங்கெல்லாம். ஸோ என்னோட ஒரு குட்டி டிசப்பாயின்மெண்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வாஷி மேலதான் ப்ரோ. ஏன்னா நான் வாஷி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு பிளேயரா, அவரோட எபிலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். அவர் டெய்லண்டர்ஸ் கூட ஆடின விதம் வந்து எனக்கு சுத்தமா இந்த மேட்ச்ல நிறைய எனக்கு அதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு ப்ரோ. அவர் வந்து கூட ஆகாஷ் தீப் ஆடுறாரு, பும்ரா ஆடுறாருன்னு தெரிஞ்சாலும் ஃபர்ஸ்ட் பாலே கொஞ்சம் தூரமா அடிச்சா சிங்கிள் ஓடிடுறாரு. அவர் ஏன் வந்து 5 பால் நம்ம ஆடிட்டு 6வது பால் சிங்கிள் அடிக்க வேண்டியதான் நம்ம ரோல். ஏன்னா இப்போ நம்பர் ஆஃப் ரன்ஸ் மேட்டர் கிடையாது, எத்தனை ஓவர்ஸ் நம்ம ஸ்டே பண்ண போறோம் அப்படின்றதான் வந்துருச்சு. ஓவர்ஸ் லெஃப்ட்டுக்கான சினாரியோவே வந்துருச்சு. அப்படின்றப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஓவர்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் பால் எல்லாம் ஆகாஷ் தீப்க்கு சிங்கிள் அடிச்சுதான் பார்த்தோம். அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங் டிஃபென்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவரை பிரேக்கே பண்ண முடியல, அவர் விக்கெட் மட்டும் தான் இன்னும் எடுக்காம இருந்தாங்க. ஸோ அவ்வளோ டெக்னிக்கலி டிஃபென்ஸ்ல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தர் நம்ம எத்தனையோ சினாரியோஸ் பார்த்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு பிளேயர் நின்றுட்டு இன்னொரு என்ன டெய்லண்டர் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவாரு, 5 பால் ஆடிட்டு 6வது பால் சிங்கிள் அடிப்பாரு, இல்ல 5th பால் சிங்கிள் ஆடிட்டு அந்த ஒரு பால் நீ தாக்கு பிடிச்சிருப்பான். நிதிஷ்குமார் ரெட்டி அதை சூப்பரா பண்ணாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. எனக்கு என்னன்னா
ஒரு 15 ஓவர்ஸ் 20 ஓவர்ஸ் ஒரு 25 ஓவர்ஸ் இருந்த நிலைமையில ஆகாஷ்தீப் இருந்தாரு அப்படின்றப்போ ஆகாஷ்தீப்புமே நல்லா தான் ஆடுறாரு. பட் நீங்க அவர் நிறைய பால்ஸ் ஃபேஸ் பண்ண வச்சீங்கன்னா ஆப்வியஸா ஒரு பால் அவங்க விக்கெட் எடுத்துருவாங்க அவங்க போலிங் குவாலிட்டிக்கு. அப்படின்றப்போ வாஷியோட பேட்டிங்ல மட்டும் எனக்கு ஒரு குட்டி, ஏன்னா லைக் மற்ற விஷயம்லாம் இன்னும் பிக்கர் இஷ்யூஸ். ஸோ அதை நான் அடுத்த இதுல பேச வரேன். இருக்கிற ஒரு குட்டி இஷ்யூ, நான் ஒரு வாஷியோட ஃபேனா டிசப்பாயிண்டடா இருந்தது வந்து அவர் ஏன் எல்லா பாலுமே சிங்கிள் எடுத்து நான் ஸ்டேக் போனாரு அப்படின்றது தான் இந்த மேட்ச்ல தோக்கறதுக்கான ஒரு ரிசல்ட்டா நான் பாக்குறேன் ப்ரோ. ஓகே பிரபு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்க மிஸ் ஆச்சு இந்தியா? நீங்க டிரா சொல்லலாம், டிரா மிஸ் ஆனதுக்கும் சொல்லலாம், மேட்ச் லூஸ் பண்ணதுக்கும் சொல்லலாம். இல்ல ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் டிராங்கிற மைண்ட் செட்டுக்கு போனப்பே வந்துட்டு இந்தியா தோக்க போயிட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லைக் நம்ம வந்துட்டு கேபாலையும் இப்படிதான் சொன்னோம், கேபா வந்துட்டு பிரீச் பண்ணதே இல்ல, அதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தப்போ வந்துட்டு அங்க ஒரு 326 அடிச்சு காமிச்சாங்க. இதை விட ஒரு செகண்ட் ஸ்டின் தேர்ட் ஸ்டின் டீம் அதை வந்துட்டு பாதி டீம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஆடினாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இது வின்னுக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட தாட். ஏன்னா 2014 ஐ திங்க் தோனி வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு போற அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 350 வந்துட்டு சேஸ் பண்ண போய் தோத்து போவாங்கன்னு நினைக்கிறேன். லைக் 319 அந்த மாதிரி அடிச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி அதே ட்ரை பண்ணிருக்கலாம். அதுக்கான ரிசைலன்ஸ் எல்லாம் காமிச்சாங்க. பண்டா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும். எனக்கு தெரியல, மேபி லைக் ஜெய்ஸ்வாலோட டிசிஷன் வந்துட்டு வேறையா போயிருந்தா வேற ரிசல்ட் நம்ம கிடைச்சிருக்குமா அப்படின்னு பாக்கணும். அண்ட் வாஷிங்டன் சுந்தரி நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு டாப்ல ஆட வேண்டிய பிளேயர்ஸ் கரெக்டா ஆடல அப்படிங்கிறப்போ நம்ம வந்துட்டு லைக் டவுன் தி ஆர்டர்ல இருக்க ஒரு பிளேயர் மேல வந்துட்டு அவ்வளவு பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. அவர் லைக் ஜஸ்ட் நார்மலா தான் சொன்னாரு. பட் நான் ஜஸ்ட் சொல்றேன், லைக் வாஷிங்டன் கிட்டே நம்ம அவ்வளவா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அவரும் ஒரு சின்ன பையன் தான். ஸோ அவர்கிட்டயும் வந்துட்டு லைக் அவர் மேல அவ்வளவு டம்ப் பண்றோம் அப்படின்னா அப்ப நம்ம டாப் ஆர்டர் மேல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கணுங்கிறதுலயும் நம்ம கொஞ்சம் ரெடியா இருந்துக்கணும். ஸோ மோர் ஓவர் அதான் ப்ரோ, பிரிட்டி சம்மப்னா வந்துட்டு லைக் அந்த டாப் ஆர்டர் ஃபெயில் ஆனதுதான் அப்படியே ரீசன். நீங்க 30-3 ஆயிடுச்சுன்னா அங்கேயே வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, கான்ஃபிடன்ஸ் போயிடும். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதான் நடந்துச்சு. ஸோ அதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஓகே ரோஹித். அதான் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட்லி ஐ மீன் எனக்கு தெரிஞ்சு டிராக்கு போறதும் ஒரு நல்ல சினாரியோ தான் இருந்தது. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனலி எப்ப அந்த பயம் வர ஆரம்பிச்சிருச்சா, KL ராகுல் எப்ப அவுட் ஆனாரோ, ஏன்னா அங்கேயே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு ஸ்கேர் வர ஆரம்பிச்சது. ஏன்னா நம்ம நேத்தே பேசியிருந்தோம் லைவ்ல, KL ராகுல், விராட் கோலி ஒரு 100 பால் ஈச் ஆட்டாங்கன்னா ஈஸியா டிராப் பண்ணக்கூடிய மேட்ச் அப்படின்னு. பட் ஆனா அவங்க 2 பேருமே அவங்க சீப்பா எடுத்ததுதான் இந்த மேட்சோட ஒரு ஸ்டோரியே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பந்தை வந்து பாத்தீங்கன்னா போன இன்னிங்ஸ்ல வந்து நிறைய அவரை பத்தி ஒரு பேச்சு இருந்தது, அவரு ஷார்ட் செலெக்ஷன் பத்தி. பட் இந்த இன்னிங்ஸ்ல வந்து நான் அதை தப்பா பாக்குறேன். ஐ மீன் இட் வாஸ் பஞ்ச் மிஸ்டேக்கா அந்த ஷாட்டுக்கு போனது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் டென்ஸ் டு ஹேப்பன் தானே. இப்போ ஒரு டிராவிஸ் ஹெட் மாதிரி ஒருத்தரை நீங்க டெம்ப் பண்ணி அந்த விக்கெட் அவங்க எடுக்கதான் கண்டிப்பா கொடுக்குறாங்க. பட் ஆனா இட் வாஸ் a few meters away from the boundary தான் என்ன பொறுத்த வரைக்கும். சூப்பர் கேட்ச். அதே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேச்சிங் வாஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் த சைட்ஸ். அதுல வந்து there is no second thought about it. ஏன்னா இப்போ உங்களுக்கு பாருங்க, ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி இன்னொரு 50 பால் ஆடிந்தாருன்னா டெஸ்ட் மேட்ச் டிரா. அதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஒரு நிதிஷ்குமார் ரெட்டி 50 பால் ஆடிந்தாருன்னா டிரா. ஆனா அந்த கேட்ச நீங்க பாருங்க, அந்த கேட்ச் வந்து அலெக்ஸ் கேரியோடைய கிளவுல பட்டு வந்தது, டிஃப்ளெக்ட் ஆகி வந்தது அந்த கேட்ச். எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் ஃப்ரம் ஸ்டீவ் ஸ்மித். அதே மாதிரி நீங்க பாருங்க, இஃப் ஐம் நாட் ராங், ஆகாஷ் தீப்போட கேட்ச் நினைக்கிறேன், அதுவுமே எக்ஸ்ட்ராடனரி கேட்ச். பும்ரா கேட்சா? அதையுமே சூப்பரா பிடிச்சாரு ஸ்டீவ் ஸ்மித், ஃபியூ இன்ச்சஸ் ஃப்ரம் த கிரவுண்ட் தான். சோ அப்படின்றப்போ கேட்சிங் வாஸ் தி ஸ்டோரி ஆஃப் த கேம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து நேத்தன் லயனோட கேட்ச் ஒன்று விட்டாரு சிராஜ். ஜெய்ஸ்வால் பாத்தீங்கன்னா 3 கண்டினியூஸ் கேட்சஸ் பேக் டு பேக் விட்டாரு. லபிஷேன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரன்ஸ் அடிச்சிட்டாரு அந்த ஒரு டைம்ல, அவர் கேட்ச் விட்ட டைம்ல. சோ இது மாதிரி நாட் 60 ரன்ஸ், ஒரு 30-40 ரன்ஸ் அடிச்சார். சோ இந்த மாதிரி நிறைய கேட்சஸ் இருந்தது. மிச்சல் மார்ஷ் எடுத்தது ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேட்ச் பவுண்டரியில, ஒரு மேட்ச் டர்னிங் கேட்ச். அது கொலாப்ஸ் ட்ரிகர் பண்ணது அந்த ஒரு கேட்ச் தான் நான் சொல்லுவேன். அண்ட் டாப் ஆர்டரை வந்து நம்ம இப்ப ரோஹித் சர்மாவை பத்தி நிறைய பேசினாங்க. பட் ஆனஸ்டா சொல்லணும்னா கஷ்டமான வேலையை பண்ணிட்டு ஒரு ஈஸியான டைம்ல அவுட் ஆயிட்டார் ரோஹித் சர்மா. எனக்கு தான் பட்டது அந்த ஒரு விஷயம் தோணுச்சு. ஏன்னா நீங்க 16 ஓவர் ஆடிட்டீங்க, இன்னொரு 4 ஓவர் முடிச்சிருந்தானா ரோஹித் சர்மா கண்டிப்பா முடிச்சிருப்பான்னு சொல்ல மாட்டேன், அட்லீஸ்ட் இன்னொரு 100 பால் ஆடி இருப்பாரு. அவ்வளவு செட்டா தெரிஞ்சாரு இன்னைக்கு. ஒரு மாதிரி நம்ம இந்த சீரீஸ் பூரா பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு இதுவா நம்ம பார்க்கல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த ஒரு ஃபார்ம்ல இல்ல. பட் ஆனா இன்னைக்கு வாஸ் லுக்கிங் பெட்டர். ஸோ யா, a lot of questions on the top order, but I think catching was a major difference. And the clutch moments, Pat Cummins கண்டிப்பாவே பயங்கரமா ஆடினாரு.
ஐ திங்க் பேட் கமின்ஸ் தான் மேன் ஆஃப் த மேட்ச்மே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2 இன்னிங்ஸ்லயுமே பேட்டிங்ல மேட்ச் திருப்பினதும் அவர் தான். கிட்டத்தட்ட ஒரு 100 ரன் சாலிடா அடிச்சிருக்காரு 2 இன்னிங்ஸ் சேர்த்து. அப்படின்றப்போ ஐ திங்க் இதெல்லாம் தான் டாக்கிங் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலி நான் வந்து எங்க விட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஷன் தான் சொல்லுவேன். ஏன் ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு சொல்றேன்னா, நான் வந்து 5:00 5:15 நான் வந்து பார்த்தேன். பாக்குறப்போ ரோஹித் சர்மா வந்து அந்த ஒரு 30 பால் ஆட போறாரா இல்லையாதான் ஃபர்ஸ்ட் டாஸ்க். நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 30 பால்ஸ்க்கு மேல தப்பு நடக்காது, மேபி ஒரு செட் ஆயிட்டாருன்னா பால்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ண மாறுங்க. அதுவுமே என்னாச்சு, பேட் கமின்ஸ் ஒரு ஓவர் போட்டாரு. அதுக்கு முன்னாடி ஓவர்ல பாயிண்ட்ல ஒரு சாலிடா ஒரு ஷாட் ட்ரை பண்ணாரு. அதை வந்து செம்ம எக்ஸ்ட்ரானரி ஃபீல்டிங்ல தடுத்துட்டாங்க. அப்பவே கமெண்ட்ரியில சொல்றாங்க செட் இனிமேல் ஷாட்டுக்கு போவாரு. அது தெரிஞ்சு கொஞ்சம் லைனை வந்து மாத்தி போட்டு அதை ஷாட்டுக்கு போக வச்சு கேட்ச் எடுத்துட்டாரு பேட் கமின்ஸ். அதே ஓவர்ல 6வது பால் திருப்பியும் கேஎல் ராகுல் எடுத்துட்டாரு. அப்படிங்கிறப்ப அதுதான் டேர்ன் பண்ணிருச்சு. அண்ட் விராட் கோலி பண்ணதுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அப்செட்டிங்கா, இது லஞ்சுக்கு முன்னாடி இதான் லாஸ்ட் ஓவர்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு நேரம் நிறைய பால் தான் லீவ் பண்ணாரு. அப்புறம் இதுக்கு போனாருன்னே தெரியல. அந்த டெம்டேஷன் அதுதான் பிளே பண்ணி அந்த மைண்ட் கேம் பிளே பண்ணி ஆஸ்திரேலியா விக்கெட் எடுத்துடுறாங்க. ரோஹித்துக்குமே ஒரு சப்போஸ் பவுண்டரி சேவ் பண்ணாங்கல்ல, அந்த பவுண்டரி சேவ் பண்ணி திருப்பி அவரு நம்ம இன்னொரு ட்ரை பண்ணலாம் பேட்ல படுதுன்னு நினைச்சு ட்ரை பண்ண போயிட்டு அவுட் ஆனாரு. விராட் கோலியுமே அவ்வளவு நேரம் கரெக்டா லீவ் பண்ணிட்டு இருந்தவரு 5th ஸ்டம்ப்ஸ்ல ஆஃப் சைட்ல வர பால்ஸ் கரெக்டா அதுக்கு அவரே போயிட்டு விக்கெட் கொடுத்துட்டாரு. ஸோ இது ரெண்டு தான். இது சப்போஸ் இந்த 2 விக்கெட்ல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிருந்தா கூட அட்லீஸ்ட் டிராவது கிடைச்சிருக்கும். அப்படிங்கிறப்ப எனக்கு டிரா மிஸ் ஆனதுக்கே ரீசன் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு வின் ஆப்வியஸ்லி மிஸ் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் செஷன்லயே எனக்கு தோணிடுச்சு. 3 விக்கெட் போயிடுச்சு, இதுக்கு மேல ஃபுல்லா இவங்க தான் ஆகணுன்றப்போ என்கேஆர் வந்து ஒரு கமெண்ட்ரியில ஒண்ணு சொன்னாங்க. அதுதான் வந்து நான் ஆஃப் கேமரா நான் வீட்டுல பேசிட்டு இருக்கப்போ சொன்னேன். அவரு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்ல இருந்து வெளியே வரவே முடிச்சிருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி சென்ச்சுரி சோசியல் மீடியா ஃபுல்லா அவரை வந்து செலிப்ரேட் பண்றது. அவங்க அப்பா வந்து அவ்வளவு எமோஷனலா வர்றது, ஃபுல் மீடியா வந்து ஒரு ஹைப் ஏத்துது. அதுக்கப்புறம் லெஜெண்ட்ஸ் ஆஃப் தி கேம் எல்லாம் கூப்பிட்டு பேசுறா. அதெல்லாம் முடிஞ்சுட்டு திருப்பி ஒரு 19-20 வயசு பையன் திருப்பி ஒரு நியூட்ரல் மோடுக்கு வந்து திருப்பி ஒரு கேம் எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. அந்த இங்கிலீஷ் கமெண்ட்ரியில எக்ஸாக்டா அதுதான் சொன்னாங்க. அவர் வந்து ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பாரு. ஆல்ரெடி அவர் பண்ணிருக்க ஒரு விஷயத்துக்கு திருப்பியும் அவர்கிட்ட ரிப்ளிகேட் பண்ணணும் நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய டஃப் ஆஸ்க் ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிற மாதிரிதான். ஸோ நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சிருக்க முடியுமான்னு தெரியல. நான் ஆகாஷோட ஒன்று அக்ரி பண்றேன். என்னன்னா நானுமே வாஷிங்டன் சுந்தரி போவார், அவர் நாட் அவுட். அவர் என்ன 15 ஓவர் இருக்கு. ஆகாஷ் தீப்பும் அவரும் ஆடிட்டு இருக்கப்ப 3 விக்கெட் இருக்கு. 7 விக்கெட்ஸ் தான் லூஸ் பண்ணிருக்காங்க. 15 ஓவர் லாஸ்ட் ஓவர் ஆஃப் பிளேன்றது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கப்ப ஏன் வந்து ஆப்போசிட்ல வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிட்டு அவங்கள ஆட வச்சாரு. அந்த 15 ஓவர்ஸ் மார்க் வந்த அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் அதிகமான பால்ஸ் ஃபேஸ் பண்ணாரா, டெய்லண்டர்ஸ் அதிகமான பால் ஃபேஸ் பண்ணாங்க. நீங்க பாத்தீங்கன்னா டிரா மிஸ் ஆனதுக்கு அவர் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மேபி இது ஒரு பெரிய லேர்னிங்கா இருக்கும் அவருக்கு. இப்ப அந்த டிராவும் மிஸ் ஆனதுக்கு நான் அந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து வின் மிஸ் ஆனதுக்கு காரணமா சொல்றேன். டிரா மிஸ் ஆனதுக்கு காரணம் இந்த வாஷிங்டன் சுந்தர் டெய்லண்டர்ஸ் நிறைய பால் ஃபேஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்றதுன்னு தான் எனக்குமே தோணுச்சு. இதான் என்னோட பாயிண்டாவே இருக்கு. சரி, இப்போ இந்த கான்ட்ரவர்ஷியல் டிஸ்கஷனுக்கு வரும். அந்த ரிஷப் பண்ட் 2 விஷயம் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிஷப் பண்ட் வந்து இந்த ஷாட்டுக்கு போயிருக்கணுமா வேணாமா, அதுவுமே நிறைய பேர் வந்து பிளாய் இதுதான் பண்ணணும்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் ஹெட்டை கொண்டே வந்தாங்க. ஸோ எடுத்துட்டாங்க. மேபி அதுல அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு அந்த பிளாய் இல்லை அப்படின்னு சொல்லி. அண்ட் அவரோட இதுவுமே இப்படி ஒரு செலிப்ரேஷன் பண்ணாரு, ஹெட்டுமே மாட்டிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது அவங்களோட பிளான் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு ரிஷப் பண்ட் பண்ணதுனால கிரிட்டிசிசம் வைக்கணுமா இல்ல ஓகே அவர் அவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி டீக்கு அப்புறம் அவங்க வின்னுக்கு போயிருப்பாங்க மேபி நினைக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட். செகண்ட், ஜெய்ஸ்வாலோட அம்பையரிங் கால் அது வந்து டீவியேஷன் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்பான டெசிஷன் அங்கதான் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அட்லீஸ்ட் டிராவ அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆகாஷ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ப்ரோ ரிஷப் பண்ட் வந்து இவங்க ட்ராப் பண்ண மாதிரிலாம் தெரியல ப்ரோ. அதுதான் அவரோட நேச்சுரல் கேமே. அந்த இடத்துல ஹெட் போட்டாலும் சரி, யார் போட்டாலும் சரி, அவர் அதுதான் ட்ரை பண்ண போறாரு. என்னன்னா நமக்கு இந்த சீரிஸ் ரிசல்ட் வரல, ஸோ ஏன் அவர் அப்படி ஆடுறாரு அப்படின்னு கேட்குறோம்.
இப்போ ஹெட் அவுட் ஆறாரு அடிக்க போய் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அப்ப என்ன சொன்னாங்க, ஹெட்டோட கேமே அதான்ப்பா அப்படின்றாங்க. பட் ரிஷப் பண்ட் அவுட் ஆனா அந்த ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ரிஷப் பண்ட் இப்படி அடிக்க போய் அவுட் ஆனா எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ. ரிஷப் பண்ட் டிஃபென்ஸ் வைக்க போய் போல்டே எல்பிடபிள்யூ ஆனா தான் இவர் ஏன் இவருக்கு வராத ஒன்றத்தை பண்றாரு அப்படின்னு எனக்கு அப்ப வேணா டவுட் வருமே தவிர, இவர் இந்த இடத்துல ஆறதான் பெஸ்ட். போன சீரிஸ் நமக்கு பாத்தீங்கன்னா போன பிஜிடிக்கு இதே மாதிரி அடிச்சுதான் நேத்தன் லைன் எத்தனையோ பால் ஸ்ட்ரெயிட்ல 6 அடிச்சாரு. அப்படின்றப்போ இந்த சீரிஸ் மிஸ் ஆகுது. பட் ஒரு பிளேயர் வந்து எப்போ அவரோட ஸ்ட்ரென்த்ஸுக்கு ஆடுறாரோ அப்ப ரிசல்ட் வரலன்னா ஃபைன். ஏன்னா அவரோட கேமை நம்பி ஆடுறாரு. அப்படின்றப்போ ரிஷப் பண்ட் அவுட் ஆனது வந்து நான் குறைய சொல்ல மாட்டேன். அதுதான் அவரோட கேம். ஒரு கேம் கிளிக் ஆகும், ஒரு கேம் ஆகாது. 11 பேர்ல ஒரு பிளேயருக்கு வந்து அந்த நம்ம லக்ஸுரி கொடுக்கணும். நீ அடிக்கப்போ உங்க கேம் நீ அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு. ஸோ ரிஷப் பண்ட் வந்து இவங்க ட்ராப் பண்ணல, அது அவரோட கேம் அவுட் ஆயிட்டாரு. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெய்ஸ்வால் வந்து எனக்கு நேக்கட் ஐக்கு கிளியரா டீவியேஷன் தெரிஞ்சது ப்ரோ. நான் இந்தியன் ஃபேன் தான், பட் எனக்கு டீவியேஷன் தெரிஞ்சது. நம்ம வந்து ஒரு லெவல், இப்ப நிறைய பேர் சொல்ற மாதிரி தான், நமக்கு நேக்கட் ஐ கன்வின்சிங்கா இல்லாத போதும் நம்ம ரொம்ப டெக்னாலஜியை பார்ப்போம். ரொம்ப கிளியராவே பால் திரும்ப தெரிஞ்சுது. இல்லைன்னா நானுமே வந்து பார்த்தேன், ஸ்னிக்கோல தெரியல. ஏன்னா ஸ்னிக்கோல வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹைட்டுக்கு மேல போச்சுன்னா ஸ்னிக்கோ வந்து அவ்வளவு அக்யூரேட்டா இருக்காது அப்படின்ற பாயிண்ட்டும் கொண்டு வராங்க. கொஞ்சம் மேல போகுது அப்படி. ஏன்னா ஆஷனோட ட்வீட் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல யாரோடது பார்த்தேன்னு. இப்ப ரீசெண்டா போட்டாங்க. ஸோ ஏன் நேக்கடைக்கு பார்க்கும்போது பால் டிவியேட் ஆன மாதிரி தெரிஞ்சுது. அதனால அந்த விக்கெட் வந்து அவ்வளோ ஹார்ஷ் க்ளோஸ் கால் சொல்லலாம். பட் அந்த ஒரு பெனிஃபிட் வந்து பொதுவா பேட்டர்ஸ்க்கு கொடுப்பாங்க. பட் இங்க அது கொடுக்கல. ஓகே, என் கண்ணுக்கு அது டிவியேஷன் மாதிரி பண்ணாங்க. அம்பையர்ஸ் காலே வந்து நாட் அவுட்டா இருக்கு. ஓவர் டர்ன் பண்ணா இங்க அவ்வளவு கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் இருந்தான்ற கேள்வி வருது. ஆனா என் ஒப்பீனியன் என்னன்னா, அவ்வளவு கன்க்ளூசிவா இருந்த மாதிரி தெரிஞ்சுது. அது என் ஒப்பீனியன் தப்பா கூட இருக்கலாம். ஏன்னா பால் டிவியேட் ஆனது நான் அக்ரி தான் பண்ண போறேன் அதுக்கு. சோ இவ்வளவு பேசி முடிக்கிட்டோம், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல அதுதான் ப்ரோ. பால் எனக்கு வந்து ஏன்னா நீங்க ஒரு திடீர்னு ஒரு லெக் சைடு ஆங்கிள் காமிச்சாங்க, அது பேட்ல பட்டு போற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரெயிட்ல காமிக்கிறாங்க, உங்களுக்கு மேல பட்டு போற மாதிரி இருக்கு. ஸ்னிக்கோல காமிக்கும் படாத போற மாதிரி இருக்கு. பட் நமக்கு ஓவராலா கன்க்ளூசிவா இருந்தது வந்து ஸ்ட்ரெயிட்ல காமிச்சது மட்டும்தான். ஸோ அந்த ஆங்கிள் வந்து ஏன்னா டிவியேட் ஆகாம பால் உங்களுக்கு டக்குன்னு அவ்வளவு ஏறாது அந்த இதுக்கு. அதுக்கப்புறம் அந்த ஒரு இது வேற காமிச்சாங்க. அப்படின்றப்போ அது ஹார்ட் கால் தான். ஒரு இந்தியன் ஃபேனா எனக்குமே அது நாட் அவுட் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. பட் என் கண்ணுக்கு அது அப்படி தெரிஞ்சதுனால எனக்கு அது ஓகே தான் ப்ரோ, ஃபேர் தான். ஆக்சுவலா லைக் ஃபர்ஸ்ட் நான் பண்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்றேன். பண்ட்டுக்கு வந்துட்டு அந்த அக்ரெசிவ் கேம் பிளே தான் அவரோட கேம் பிளே, எல்லாம் ஃபைன். இதுக்கு முன்னால பண்ட்டை சுத்தி ஆடினவங்க வந்துட்டு அந்த டிஃபென்சிவ் மோடு அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க. ரஹானேவோ புஜாரா வந்துட்டு உங்களுக்கு 150 பால், ஒரு 70 பால்ஸ் 80 பால்ஸ் ஆடி கொடுத்துட்டு அந்த பக்கம் வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு. இப்ப என்ன பிரச்சனைனா பண்ட் தான் வந்துட்டு அந்த ஸ்டாண்டே எடுக்கணும். அப்படி இருக்கும்போது பண்ட் மேபி அந்த இது பண்ணாங்கன்னா மேபி அந்த ரஹானே அண்ட் புஜாரா இல்லாத ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதா. ஏன்னா ரோஹித்தும் நிக்கிறது இல்ல, கோலியும் நிக்கிறது இல்ல. நான் எதுவும் ஹார்ஷா சொல்ல, லைக் அவங்களால அந்த ஒரு கேம் திரும்ப அவங்களோட அந்த ஒரு பிரைமை கொண்டு வர முடியல. அப்படி இருக்கும்போது வேற வழியே இல்ல, பண்ட் நின்றுதான் ஆகணும். பண்ட்டுக்கு அப்புறம் வரவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு ஜடேஜா, வாஷிங்டன் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அப்படிங்கிறப்போ வந்துட்டு பண்ட் வந்துட்டு கண்டிப்பா நின்றுதான் ஆகணும். நான் ஒத்துக்கிறேன், அவருக்கு அந்த லக்ஸரி இருந்துச்சு, லக்ஸரி கிடைச்சது. இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு வாட்டி ஆடினாரு, அப்பவும் நல்லா பண்ணாரு, ஒரு 100 சம்திங் அடிச்சாரு. அங்கேயும் வந்துட்டு அந்த டிசாஸ்டர்ல இருந்து கொண்டு வந்தாரு. என்னன்னா அவரை சுத்தி ஆடுறவங்க டிஃபென்சிவ் மோடா இருந்தா அவர் அந்த அடிக்க போலாம். அவருக்கு இப்ப டபுள் மைண்ட் செட். அவர் விக்கெட்டும் போக கூடாது, அவர் அடிச்சு அவுட் ஆனாலும் திட்டுவாங்க. சோ அப்ப என்ன பிரச்சனைனா அப்படி இருக்கும்போது அவர் கேமை மாத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்ல. அவரை வந்துட்டு ஒரு சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு, பட் அவரோட கேமே அது இல்லாத அவரோட லிமிடேஷனா இருந்தா என்ன பண்றது? ஏன்னா அவருக்கு லிமிடேஷன், ஏன்னா எல்லா அதுதான் பிரச்சனையே. இல்ல சி லக்ஸரி கொடுக்க முடியாதுங்கறத சொல்றேன், லக்ஸரி கொடுக்க முடியாதுன்னு சொல்றேன். அதேதான் இல்ல விக்கி ப்ரோ, அதே பாயிண்ட் தான் போனாரு. இல்ல 100 பால் கிட்ட ஆடிட்டாருல, 90 to 100 பால்ஸ் ஆடிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஷாட் போனாரு. அப்போ அதுல ஐ மீன் நம்ம அதை பெருசா குறை சொல்ல முடியாது. இன்னொன்னு அவர் போன இன்னிங்ஸ் மாதிரி அவர் ஒரு ரேஷ் ஷாட் ஆடி விக்கெட் போயிருந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை பத்தி பேசலாம். பட் ஆனா இங்க ஒரு மாதிரி புல் தானே ஆடினாரு, ஒரு மாதிரி ட்ரை டு டேக் ஆன் த ஃபீல்டர் தானே. இல்ல ஆக்சுவலா நான் வந்துட்டு இப்ப ஒரு லெவல் மேல டிஃபென்ஸே ஆடணும்னு நினைச்சா கூட ஒரு பால் போட்டா அவர் தூக்கி அடிப்பாரு. ஏன்னா நீ டிராக் ஆட போறாங்கன்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த ஷாட்டுக்கு போக வேணாம் தானே, அவர் அதுக்கேற்ற மாதிரி செட்டும் பண்ணியிருந்தார். ஏன்னா நம்ம பிரபு வந்து நம்ம குரூப்ல பேசிட்டு கூட சொன்னாரு, டிட்டர்மினா தெரியுறாரு, இன்னைக்கு வந்து என்ன பண்ணணுமோ, வாட் டீம் ரெக்குவயர்மெண்ட் என்ன இருக்கோ அதுக்கு ஆடிட்டு இருக்காரு அப்படிலாம் பேசிட்டு இருக்கப்போ லைன்ல போட்டு டிராப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா நான் இப்ப வந்துட்டு அவுட் ஆனது, இன்னைக்கு செகண்ட் இன்னிங்ஸ் அவுட் ஆனது பத்தியே நான் பேசல. இன்னைக்கு அவர் பண்ணது நான் கரெக்ட் தான் பேசிட்டு இருக்கேன். அவருக்கு அந்த லக்ஸரி கிடையாது, அவர் இந்த மாதிரி தான் ஆடணும் அப்படிங்கறத நான் சொல்ல வருது. நான் வந்துட்டு லைக் ரேஷ் ஷாட் ஆடி அவுட் ஆன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் சொல்றேன் தவிர்த்து இன்னைக்கு அவர் பண்ணது எல்லாமே அப்சல்யூட்லி கரெக்ட். இன்னைக்கு நான் அவர்கிட்ட இருந்து எந்த கிரெடிட்டும் எடுக்க போறது இல்லை. இன்னைக்கு பண்ட் மேல தப்பே கிடையாது. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி தான் ஆடி ஆகணும். வென் யூ டோன்ட் ஹேவ் பிளேயர்ஸ் லைக் புஜாரா அண்ட் ரஹானே,
ஒரு எண்ட்ல ஸ்டாண்ட் பண்ணி கொடுக்குற அந்த பிளேயர்ஸ் இல்லங்கிறப்போ அவருக்கு அந்த லக்ஸரி இனிமே கிடையாது. ஸோ அவர் அந்த மெச்சூரிட்டி எடுத்து அவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும்னு சொல்றேனே தவிர்த்து இன்னைக்கு அவர் பண்ணது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு அவர் பண்ணது ரைட். தேவையா அந்த இடத்துல தான் நான் கேக்குறேன். இன்னைக்கு அவர் பண்ணது சரிதான், அந்த இடத்துல மட்டும் ஏன் டெம்ப்ட் ஆயிட்டாருங்கிறது தான் கேள்வியா இருக்கு. இல்ல இல்ல கரெக்ட் தான். ஆனா இப்ப நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, சப்போஸ் அந்த பால் 6 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப 6 போயிடுச்சு, உங்களுக்கு டிராவிஸ் ஹெட் ஒரு மாதிரி அடுத்த பால் அவர் என்ன பண்ண போறோம்னு யோசிக்கிற ஒரு மாதிரி கை பால் உழலன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட்டா ஒரு லூஸ் டெலிவரி வருது, இன்னொரு பவுண்டரி அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே, ஒரு 10 runs ஆஃப் தி ஓவர் வந்ததுன்னா நம்ம அங்கேருந்து வந்து ஒரு ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆயிட்டு 1-1 எடுத்து இல்ல கடைசி 20 ஓவர் நம்ம அதை பேசிட்டு இருக்கோம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன். லாஸ்ட் மேட்ச் அவர் கேபால் அடிச்சப்ப கிரவுண்ட் சின்னது, மெல்பர்ன்ல கிரவுண்ட் பெருசு. இது வந்துட்டு ஒரு ஃபேக்ட் வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். அவர் ஒரு 4 அடிச்சிருந்தாருனாலுமே கண்டிப்பா அந்த ஒரு பேட்ஸ்மேன் மைண்ட்ல போகும். ஏர்ல அடிச்சதுதான் பிரச்சனைன்னு பேசுறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அந்த டெம்பர்மெண்ட் காட்டினாரு. டீக்கு அப்புறம் அந்த வின்னுக்கு போறாங்க அப்படிங்கிறப்ப அடிச்சுதான் ஆகணும். அன்பார்ச்சுனேட் அது கண்டிப்பா 6 போயிருந்தா நம்ம இந்த டிஸ்கஷன்ல இருந்திருக்க மாட்டோம். அவ்வளவுதான் உண்மை. இது வந்துட்டு ஒரு 50-50 தான். அவர் ரிஸ்க் எடுத்தாரு, அதுக்கு ரிவார்டு கிடைக்கல. அதுக்கு ரிவார்டு கிடைச்சிருந்தா பண்ட் தான் வந்துட்டு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு நம்ம பேசியிருப்போம். பட் அதுக்கான சான்ஸ் நம்ம கிடைக்கல. அவ்வளவுதான். கன்ஃபியூஷன் என்ன வருது, போனாங்கன்னா டிராக்கு போனாங்களான்ற கன்ஃபியூஷனே வருது. ரிஷப் பண்ட் வின்னுக்கு ஆடினாரா டிராக் ஆடினாராங்கிற கன்ஃபியூஷனும் வருதுல. அதனாலதான் இது ஒரு பாயிண்டாவே எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா என்னால சோசியல் பார்க்க முடியுது, ரிஷப் பண்ட் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னா என்ன பண்ண முடியும்? விக்கெட் த்ரோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஏதோ எட்ஜ் வாங்கி அவுட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, திருப்பியும் ஒரு டிராக்கு போற மேட்ச்ல நான் வந்து 6க்கு போறேன்னு சொல்லி 6 லைன்ல அவுட் ஆகுறாரு அப்படின்னு தான் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அதனாலதான் இந்த பாயிண்ட கேக்குறேன். அவர் இன்னைக்கு ஆனது ஓகே தான், எனக்குமே பிரச்சனை இல்லை. இது ஒரு டிஸ்கஷனா நடந்துட்டு இருக்கனால நம்மளோட ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்றோம், அவ்வளவுதான். இல்ல அதான் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாட் ஹி டிட் வாஸ் ரியலி அப்சல்யூட்லி அவருக்கு கிரெடிட் கொடுத்துதான் அவனும் கரெக்டா பண்ணாரு. அட் தி டாப்ல வந்துட்டு 4 விக்கெட்ஸ் குயிக்கா போயிடுச்சு அப்படிங்கிறப்ப வந்துட்டு அவர் அந்த ஸ்டெபிலிட்டி கொடுத்து அந்த அடுத்த விக்கெட் சீக்கிரம் விடக்கூடாதுன்ட்டு அவர் காட்டின டிட்டர்மினேஷனே வந்துட்டு செம. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் அவர் பண்ணது தப்பே தவிர செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணது தப்பே கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா அவருக்கு அந்த லக்ஸரி இனிமே கிடையாது. லைக் நீ பண்ணிட்டு அடிப்பா, அந்த ரேம் ஷாட் அடி, உன்னை வந்துட்டு ரிவர்ஸ் ஸ்வீப் அடி அப்படிங்கிற ஒரு லக்ஸரி கிடையாது. கொஞ்சம் அவர் டைம் எடுத்து ஆடணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா 10ல 5 வாட்டி உங்களுக்கு 5 வாட்டி உங்களுக்கு வந்துட்டு ரிவார்டு கொடுக்கும், 5 வாட்டி ஃபெயிலியர் ஆகும். பட் அந்த 5 வாட்டி ஃபெயிலியர் ஆகுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு ஃபீல் பண்றது. சோ அப்படி இருக்கும்போது இனிமே அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது அவரு அப்படிங்கிறது. அண்ட் இன்னொன்னு, நான் ஜெய்ஸ்வால் விக்கெட்டுக்கு வந்துட்டு பீடாகுமே சொல்லியிருக்காரு, ஒரு டெக்னாலஜியை வச்சுதான் நீங்க டிசிஷன் எடுக்க போறீங்கிறப்போ திரும்ப நீங்க டிவியேஷன் இருக்குன்னு டிசிஷன் கொடுக்கறதுக்கு எதுக்கு அந்த டெக்னாலஜி அப்படின்றதான். இன்னொன்னு நான் என்ன சொல்றேன், நான் லைக் இன்னொன்னு வந்துட்டு இதுக்கு சாதகமாவே ஒரு பாயிண்ட் சொல்றேன். தேர்ட் அம்பையருமே வந்துட்டு லைக் ஒரு எல்பிடபிள்யூஓ ஒரு விக்கெட்டோ போனா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பால் ட்ராக்கிங் தான் பார்ப்பாங்க. அதுல பார்த்துட்டு தெர் இஸ் அ கிளியர் கேப் பிட்வீன் பேட் அண்ட் பால், அல்ட்ரா எட்ஜ் ப்ளீஸ் அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் ஸ்டில் எனக்கு என்னன்னா அந்த டிசிஷன் நாட் அவுட், உங்களுக்கு வந்துட்டு அந்த பெனிஃபிட் ஆஃப் த டவுட் ஷுட் கோஸ் டு பேட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றது, அந்த லா ஆஃப் ஆவரேஜஸா இருக்கட்டும், இல்ல லைக் ஒரு இவ்வளவு காலமா நடந்துட்டு வந்ததா இருக்கட்டும், அது ஒண்ணு. நான் இன்னொன்னு என்ன சொல்றேன், அப்படி கொடுக்க முடியலங்கிறப்போ எதுக்கு ஒய் டு யூ நீட் அ டெக்னாலஜி டு டிட்டர்மைன் திங்ஸ் அப்படிங்கறதா, வேற எதுவுமே இல்லை. டிவியேஷன் ஆச்சுங்கிறப்போ நார்மலா அம்பையர் பார்க்கும்போது அந்த டிவியேஷன் தெரியல. நீங்க ஸ்னிக்கோ பாக்குறீங்க, ஸ்னிக்கோல இதை விட மேல போனப்பெல்லாம் வந்துட்டு பேட்ல அடிச்சப்பெல்லாம் சவுண்டு கேட்டிருக்கு, அது ஒண்ணு. இன்னொன்னு நான் கேட்கறேன், இது வந்துட்டு லைக் என்ன சொல்றது, லாஜிக்கா ரீசனபிளான்னு தெரியல. அந்த இடத்துல ஒரு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனா இருந்திருந்தா இதான் நடந்திருக்குமா? அது ஒன்னே ஒண்ணுதான் கொஸ்டின். ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர், தேர் வாஸ் அன் ஆஸ்திரேலியன், இட் இஸ் ஹெட், அங்க ஹெட் ஆடிட்டு இருக்காரு, 82ல இருக்காரு, இந்த மாதிரி ஒரு டிசிஷனை ஓவர் டர்ன் பண்ணுவாங்களா? அது ஒண்ணுதான் கொஸ்டினை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஐ எம் அகைன்ஸ்ட் இட். அது தட் ஷுட் பி கிவன் நாட் அவுட். அவ்வளவு. அதனால வந்துட்டு மேட்ச் மாறிச்சா மாறலாம் அது அந்த டிஸ்கஷனுக்குள்ளேயே நான் போக விரும்பல. அது நாட் அவுட். ஜெய்ஸ்வால் ஷுட் கண்டினியூ டு பிளே. அது நாட் அவுட் தான். அவ்வளவு. அதான் என்னோட கருத்து. ரோஹித் ப்ரோ, ஸோ ஃபர்ஸ்ட் டாக்கிங் அப் ரிஷப் பண்ட், நானுமே அவங்க பாயிண்ட்டுக்கு அக்ரி பண்ணிடுறேன். ஐ மீன் அது நடக்கதான் செய்யும். ஏன்னா ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு அது பட்டு அந்த பால் வெளியே போய் விழுந்துருந்ததுன்னா ஐ திங்க் நீங்க சொல்ற மாதிரி கான்வர்சேஷனே இருந்திருக்காது. பட் என்னன்னா சுத்தி ஐ மீன் பிளானிங் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னா அவரை சுத்தி ஆடி இருக்கணும், கேபால் ஆடின மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இருந்ததுன்னா யூ கோ ஃபார் தி அட்டாக், நாங்க ரெஸ்ட் ஆஃப் தி பேட்டர்ஸ் வி வில் ட்ரை டு டிஃபெண்ட், அந்த மாதிரி ஒரு சினாரியோ இருந்ததுன்னா மேபி இருந்திருக்கலாம். நம்ம அதுவும் சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு பாருங்க, ரிஷப் பந்த், யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே அட்டாக்கிங் பேட்டர்ஸ். ஸோ அதனால
அந்த கான்வர்சேஷன் எப்படி போயிருக்கும் அப்படின்றது நமக்கு 100% தெரியல. ஸோ எஸ், ஐ திங்க் ஒரு ரேட் ஷாட் ஆடி அவுட் ஆகாத வரைக்கும் ஓகே அது ரிஷப் பந்த் தான். ஏன்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு 2-3 6 கனெக்டா இருந்ததுன்னா மேட்சே திரும்பி இருக்கும். ஸோ என்ன நான் அதுல ஃபர்மா பிலீவ் பண்றேன். இன்னொன்னு ரிஷப் பந்த் அந்த மாதிரி ஒரு பிளேயரா இருக்கிறதால தான் எக்ஸ் ஃபேக்டரா இருக்காரு இந்தியன் டீமுக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்கிங் அபவுட் யஷ்வீர் ஜெய்ஸ்வால் டிஸ்மிசல். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க பிரபு ப்ரோ சொன்ன அதே பாயிண்ட் தான். கொஞ்சம் நான் என்ன ஆட் ஆன் ட்ரை பண்றேன்னா, இப்ப நீங்க உங்களுடைய எவாலுவேஷன் வந்து இஸ் பேஸ்ட் ஆன் வாட், அதாவது வந்து நீங்க எந்த கிரைட்டீரியா யூஸ் பண்றீங்க. நம்பர் 1, நீங்க வந்து இப்ப நான் வந்து நம்ம பேசிக்கா ஒரு ரிவ்யூனா நம்ம ஏன் எடுக்கிறோம்? நேக்கட் ஐக்கு வந்து அம்பையருக்கு தெரியல, the opposition or rather the fielding team or the batting team is going for a review because they are not satisfied with the decision which is given on the field with the naked eye by the umpire. இதுதான் வந்து பேசிக் ஆஃப் அ ரிவ்யூ. இப்போ நம்ம கெட்டிங் இன்டு தி ரிவ்யூ, நான் வந்து பாக்குறேன் பேட்ல வந்து ஒரு டீவியேஷன் இருக்கு. அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு இந்தியன் ஃபேன் தான், எனக்கு அது அவுட் தான். நான் அந்த அவுட் மாதிரி தான் தெரிஞ்சது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீவியேஷன் கண்டிப்பா இருந்தது. இப்ப நான் என்ன சொல்றேன், பல வாட்டி வந்து நிறைய நாய்ஸ் எல்லாம் கேட்கும். பேட் பேட் அடிச்சிருக்கு, நாய்ஸ் கேட்டிருக்கு. பேட் வந்து பாத்தீங்கன்னா டைட் பேட்ல அடிச்சுலாம் நாய்ஸ் கேட்கும் நிறைய வாட்டி. அதுக்கெல்லாம் வந்து ஸ்னிக்கோ வந்து எட்ஜ் பட்டு நம்ம அவுட் கொடுத்து நிறைய பார்த்துருக்கோம். பட் நான் இங்க என்ன சொல்றேன், நீங்க வந்து ஒரு நேக்கடையில அம்பையர்னால கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் ரிவ்யூ வந்திருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மோர் தென் 80% ஆஃப் த டைம்ஸ் டெக்னாலஜி தான் வந்து உங்களுக்கு அந்த டெசிஷனே கொடுக்குது. ஆர் அதாவது நீங்க டெக்னாலஜி தான் டிசைட் பண்றீங்க வெதர் டு கிவ் இட் அவுட் ஆர் நாட். அப்போ வாட் ஷுட் பி யுவர் பிரைம் எய்ம்னா, நான் வந்து டெக்னாலஜியை வச்சு போறேன்னா இல்ல நேக்கடை வச்சு போறேன்னா அப்படின்றதுதான். ஸோ டெக்னாலஜி வச்சுதான் நான் போறேன். ஏன்னா இப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா, உங்களுக்கு நேக்கடையில ஒன்றும் தெரியல, அதனால நீங்க டெக்னாலஜி வச்சு போறீங்க. இப்போ ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு ஐடியா இல்ல, பெனிஃபிட் ஆஃப் டவுட் பேட்டருக்கு தான் நீங்க கொடுக்க போறீங்கன்னா, அப்போ வை நாட் யூஸ் த டெக்னாலஜி? டெக்னாலஜியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லயே இருங்க. இப்ப இதே இடத்துல நீங்க ஸ்னிக்கோல பட்டிருந்தா அவுட் தான் கொடுத்துருக்க போறீங்க. இப்ப ஸ்னிக்கோல லெட்ஸ் சே தட் தேர் இஸ் a deviation, ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னா கண்டிப்பா அவுட் கொடுக்க தான் போறீங்க. சோ அப்படின்றப்ப எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நீங்க எடுக்க போறீங்க? ஏன்னா இப்ப நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த சீரீஸ் நடந்திருந்தா நம்ம யாரையுமே அதை பத்தி பேச போறது இல்ல. இது ஃபர்ஸ்ட் டைமே கிடையாது. KL ராகுலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்ல பட்டு ஒரு மாதிரி ஒரு அரைகுறையா ஒரு டிஸ்மிசல் ஆனாரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பர்த்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதேதான் ஆச்சு. ஆடுகார்ட்ல பிரபு ப்ரோ சொல்லியிருந்தாரு, ஒரு ஆஸ்திரேலியன் பேட்டருக்கு உங்களுக்கு இதே மாதிரி கிரைட்டீரியா தான் நீங்க கொடுப்பீங்களான்னு. நானுமே அதே கேள்விதான் கேட்கிறேன். இப்ப இதே மாதிரி KL ராகுல் பர்த்ல எப்படி அவுட் ஆனாரோ அதே மாதிரிதான் மிச்சல் மார்ஷ் அடிலேட்ல அவுட் ஆனாரு. விராட் கோலி கூட சொன்னார் அம்பையர்கிட்ட, இட் வாஸ் a similar dismissal for ராகுல் in the at Perth அப்படின்னு அம்பையர்கிட்ட கூட போய் சொன்னார் அந்த விஷயத்த. சோ அப்படின்றப்போ நீங்க வந்து இது வந்து ஐ திங்க் மோர் தேன் ஒரு டெக்னாலஜி கன்சர்ன்ட விட நீங்க எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா, யூ ஷுட் ஹாவ் அ பர்ஃபெக்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஃபார் எவ்ரிபடி, which should be common for everybody. நான் வந்து டெக்னாலஜி தான் போறேன், இல்ல எனக்கு நேக்கடையில தெரியல நான் டெக்னாலஜி தான் போறேன்னா எஸ். இல்ல ஐ ஹாவ் த லக்ஸரி டு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். திரும்பவும் ஐம் ஓகே வித் கோயிங் ஆன் தி ரீப்ளே கொஞ்சம் ஸ்லோமோல போய் நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, ஸோ எந்த பேசிஸ்ல நான் டெசிஷனை கொடுக்க போறேன் அப்படின்றத அம்பையர்ஸ், தேர்ட் அம்பையர்ஸ் ஜென்ரலாவே வந்து இப்ப டெக்னாலஜி அதை வச்சு நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் தான் தோணுது. ஓகே, எனக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிஷப் பண்ட் வந்து எனக்கு இன்னைக்கு ஆனது பிடிச்சிருந்தது. ஆனா அந்த ஷாட்ல அவர் என்ன சொல்ல வராருன்றத எனக்கு புரியல. நான் வந்து எனக்கு கரெக்டா பால் வந்து என்னோட ஜோன்ல இருக்குன்னா நான் அடிச்சு க்ளோஸா எடுத்துட்டு போறேன் மேட்ச்னு நினைச்சாரா, இல்ல அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, ஒரு கேப்டனோ கோச்சோ உங்களை என்ன சொல்லி அனுப்பியிருக்காங்க, நீ அதன்படிதான் பண்ணிருக்கீங்களா? அதுக்குமே நீங்க நான் சொல்றது அக்ரி பண்றேன், அதன்படி அவர் பண்ண மாட்டாரு. அதனாலதான் அவர் பேர் எக்ஸ் ஃபேக்டர். நீ என்னதான் சொன்னாலும் அவர் நினைச்சதான் அங்க போய் பண்ணுவாரு. அது எப்படி வேணா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதன் பேர்ல அவரு திருப்பி அது அவரோட காலா, என் ஜோன்ல வருது, எனக்கு வந்து குத்தி நீங்க அடிக்கிற மாதிரி போடுறீங்கன்னா நான் அடிப்பேன், நான் அவுட் ஆனா பரவாயில்ல அப்படின்னு பண்றாருன்னா, அவர் அங்க கேப்டன் காலையோ இல்ல கோச் காலையோ எடுக்கல, அவரே ஒரு டிசிஷன் எடுத்து போயிட்டாரு அவுட் ஆகி அப்படின்ற கேள்வி வருது. அதனாலதான் இந்த டிஸ்கஷன். சோ அதுக்கு முன்னாடி அவரு பண்ண வரைக்கும் எதுவுமே பாயிண்டே கிடையாது. ஏன்னா ஒரு செஷனே இந்தியா தான் ஓன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி செஷன் 2 ஒரு விக்கெட்டும் விடாம ஒரு 60-65 ரன் அடிச்சாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸ்ட்ராடினரி செஷன் இருந்தது செஷன் 2. நீங்க டீக்கு போயிட்டு வந்து நீங்க டக்குன்னு போறீங்க அப்படின்னா எனக்கு அது கேள்வியா இருக்கிறதுனால அந்த டிஸ்கஷன் கேட்டுட்டோம். ஸோ நெவர்த்லெஸ் அவர் பண்ண எதுவுமே நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. நல்லாதான் ஆனாரு. நான் வந்து இன்னைக்கு யோசிச்சுட்டு இருந்தேன், இன்னைக்கு மட்டும் ஒரு 170 பால் ஆடி ஒரு 60 ரன் அடிச்சிருந்தாருன்னா
கிட்டத்தட்ட நம்ம அந்த ஏபி டிவிலியர்ஸ் கம்பேரிசன் எல்லாரும் திருப்பி திருப்பி எடுத்துட்டு வராங்க. ஏபி டிவிலியர்ஸ் கீர் மாத்துவாரு, ரிஷப் பண்ட் மாத்த மாட்டாரு அப்படி. அதுக்கு நாம இன்னைக்கு ஒரு டிஸ்கஷன் எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ரெடியா இருக்க மாதிரி இப்பவே அவர் வந்து ஒரு பாதி கடலை தாண்டிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு ஷாட் தான் இப்போ டிஃபரன்ஷியேட் ஆக்கிடுச்சு அந்த 2 இன்னிங்ஸுக்குன்ற மாதிரி இருந்துச்சு. கம்மிங் டு இந்த டிஸ்மிசல் எஸ்எஸ்வி, நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரிதான், நான் வந்து அது எனக்கு கிளியரா டிவிஷன் தெரிஞ்சது. அது வந்து போட்டும் காட்டுறாங்க, ஒரு கிரீன் லைன் இங்க இருந்து வருது, அவர் ஆங்கிள் வந்து இப்படி போட்டு பால் இப்படி போயிட்டு இருக்கு, சம்மந்தமே நம்ம திரும்புதுன்றப்போ டிவியேஷன் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டான். அண்ட் ரோஹித் பேசுனதுல நான் திருப்பி அவருக்கு அதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் தான் எனக்கு மனசுல வருது. கேஎல் ராகுலுக்கு நம்ம சொன்னது என்னன்னா, நேக்கடையில எங்களுக்கு தெரியுது கேப் இருக்குன்னு, எங்களுக்கு நேக்கடையில தெரியுது கேப் இருக்குன்னு, டிவியேஷன் இல்ல, நீங்க ஸ்னிக்கோவை பார்த்து அவுட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணோம். இப்போ நேக்கடையில தெரியுது, அப்ப நம்ம டபுள் செஞ்சுரி எடுக்கிற மாதிரி தெரியுது. அதேதான் ப்ரோ, அதேதான் வைஸ் வர்சா தான் இங்க ரொம்ப சிம்பிள். அதேதான் இப்ப நான் என்னன்னா டெக்னாலஜி இஸ் டு, அவங்க வந்து அந்த அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்காக தான் டெக்னாலஜி இருக்கு. அண்ட் நேக்கடை நீங்க ஒரு கான்செப்ட் சொல்றீங்க, நேக்கடை வந்து நம்ம அப்படிப்பா இது ஆங்கிளுக்காக தான் வித்தியாசம். அம்பையர் நின்று பாக்குற ஆங்கிள் இருந்து அந்த டீவியேஷன் அவருக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப நம்ம ஒரு ரன் அவுட் அடிக்கிறாங்க, அம்பையர் நின்று பாக்குற ஆங்கிள் கரெக்டா கிரீஸ் தாண்டாங்களா இல்ல நேக்கடையில தெரியல, ஆனா அங்க போய் அவங்க நேக்கடையில தான் பாக்குறாங்க ஸ்டம்ப். இப்ப நீங்க வந்து கிரீஸ் தாண்டி இருக்கீங்களா இல்லையான்னு கரெக்டான ஆங்கிள் வச்சு பாக்குறப்ப தெரியுது. அதுவும் நேக்கடை டிசிஷன் தான், இதுவும் நேக்கடை டிசிஷன் தான். இங்க இருக்க அம்பையருக்கு நேக்கடையில கண்டுபிடிக்க முடியல டீவியேஷன் இருக்கிறது. அங்க அவங்க காட்டுற 2 ஆங்கிள் டீவியேஷன் கிளியரா தெரிஞ்சுது. அதை மீறி அவர் போறாரு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா, கமெண்ட்ரியில இந்தியன்ஸும் இருந்தாங்க கமெண்ட்ரியில. சுனில் கவாஸ்கர் மட்டும் ஒத்துக்கல, இந்தி கமெண்ட்ரியில இருந்திருக்காரு அவரு. ஆனா இங்க இருந்து இங்கிலீஷ் கமெண்ட்ரியில இருந்த இந்தியன்ஸும் ஒத்துக்கதான் செஞ்சாங்க, ஏன்னா கிளியரா டீவியேஷன் இருக்கு. மேபி ரொம்ப லைட்டா பிரஷ் பண்ணி போயிருக்கோம், லைட்டா பண்ணதுனால ஸ்னிக்கோல தெரியாம இருக்கலாம் இப்படிலாம் சொன்னாங்க. ஆகாஷ் சொன்ன மாதிரி ஹைட் சொன்னாங்களா எனக்கு தெரியல, ரொம்ப மைல்டா இருக்குன்னா அது வந்து சவுண்டே இல்லாத அளவுக்கு டீவியேஷன் இருக்கலாங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஜெய்ஸ்வாலுமே வந்துட்டு தலையை தொங்க போட்டாரு ரிவ்யூ எடுத்த உடனே. ஜெய்ஸ்வாலுமே வந்துட்டு அவருமே கான்பிடென்டா இல்ல. இல்ல இந்த கேஸ்ல அவுட் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் நானே சொல்றேன், அவுட் தான் அது. கண்டிப்பா எனக்குமே தெரிஞ்சு அது ஒரு மாதிரி கிளவ உரசிட்டு போச்சு, பிரஷ் பண்ணிட்டு போச்சு கிளவ, அப்பவே தெரிஞ்சிருச்சு அது அவுட் தானே. ஆனா இப்ப நம்ம இங்க பேச போற ஃபேக்டர் வந்து இந்த ஒரு டெசிஷனுக்காகவே கிடையாது. இப்ப நம்ம பேசுறது என்னன்னா, நீங்க சொன்ன அதே பாயிண்ட், நீங்க ரேஸ் பண்ண அதே பாயிண்ட் தான். இப்ப நீங்க டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் கொண்டு வரீங்கல்ல, இப்போ அன்னைக்கு வந்து நேக்கடையில தெரிஞ்சதே ஸ்னிக்கோல பட்டுதான் அவுட் கொடுத்தீங்க, இன்னைக்கு நேக்கடையில தெரியுது. இப்ப இதே ஒரு ஆஸ்திரேலியன் பேட்டரா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சாரி அந்த மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ண மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம்ல. இந்த சீரீஸ்ல ஒரு வாட்டி அது ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் லைக் பீட் இந்தியன் பேட்டர் ஆர் ஆஸ்திரேலியன் பேட்டர் நமக்கு நேக்கடையில ஒண்ணு தெரியுது அப்படின்றப்போ டெக்னாலஜி மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு வந்த அப்புறம் லேர்னிங்கா இருக்கும், ஒரு ஆப்ஷன் இருக்குல்லன்னு சொல்றேன், இது ஒரு பெர்ஸ்பெக்டிவா இருக்கும்லன்னு சொல்றேன். இல்ல ப்ரோ கரெக்ட் தான், ஆமா. ஆனா இப்ப இது எப்படி இருக்குன்னா, இப்ப கவுண்டரும் பண்றேன், நீங்க சொல்லுங்க, ஏன்னா நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிச்சு. என்ன சொல்லுவீங்க, எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் வைங்க. இப்ப ஆகாஷ் என்ன சொல்றாரு, இனிமே இப்படிதான் இருக்க போகுது, இனிமேவும் மாற வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த எல்லா மேட்சுக்கும் ஒரே தேர்ட் அம்பையர் இல்ல. அவங்க ரூல் புக்ல வச்சாலும் அத பாக்குறவங்களுக்கு என்ன தெரியுதோ, ஹியூமன் எரர்ஸோட கலந்துதான் டிசிஷன்ஸ் இருக்கு எல்லாமே. அந்த டெக்னாலஜி எடுத்தாலும் டெக்னாலஜிலயும் ஒரு பேரியர் இருக்கு, இதுக்குள்ள எரர் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நீ பாக்குறல, நீ நடுநிலையா இருந்து உனக்கு என்ன தோணுதோ குடு டெசிஷன்ங்கிறது தான் ரூல் புக்ல இருக்கு. அவங்க ரூல் தான் ஃபைனலைஸ்டும் இருக்கு. அப்படிங்கறதுனால அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க நியாயப்படி ஒரு இது குடுக்குறாங்க. ஓகேவா? அதுல நீ திருப்பியும் நீ ஸ்னிக்கோல பாக்காத, உனக்கு ஹியூமன் ஐல தெரிஞ்சிச்சா, ஹியூமன் ஐல எனக்கு கன்வின்சிங்கா இல்ல, ஸ்னிக்கோ பார்த்தா கன்வின்ஸ் ஆயிருக்கு, ஒரு ஹியூமன் தான் திருப்பி ஒரு டிசிஷன் எடுக்கிறாருங்கிறப்ப அது ஹியூமன் எரரோட கலந்துதான் இருக்குங்கிறதுனால அது நம்ம ஒரு 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 கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு தான் தோணுது. அதுல மிஸ்டேக்ஸ் நடக்கும். சொன்ன மாதிரி மேபி எனக்கு நேக்கடையில தெரிஞ்சிருச்சு, நான் கன்வின்ஸ் ஆயிட்டேன்னா ஸ்னிக்கோவை பாக்குறேன், எனக்கு ஸ்னிக்கோல கன்வின்சிங்கா இல்ல, பட் நேக்கடையில நல்லா தெரியுதுங்கிறப்ப, பட் நம்ம டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கிறது என் கண் பார்வையில தெரியாத விஷயத்த நீ எதன் மூலமா எனக்கு சொல்றியா அப்படின்னு பாக்குறதுதான். என் கண் பார்வையில தெரிஞ்சிருச்சுங்கிறப்ப நான் எதுக்கு இன்னொருத்துக்கு போகணும்? அது எக்ஸ்ட்ராவா இருக்குன்னா திருப்பி நான் ரிவர்ஸ் பண்றதுக்கு அடிஷனல் பாயிண்டா சேர்த்துப்போங்கிறதுக்காக தான் அவர் போய் பாக்குறாரு.
அவரு கன்வின்ஸ் ஆயிட்டாருங்கிறது அவர் ஆடியோல பேசுறப்ப தெரிஞ்சிச்சுல. ஐ கேன் see a clear deviation when ball passes his gloves. அப்படிங்கிறப்ப அவர் கன்வின்ஸ் ஆயிட்டாரு. அடிஷனலா இருக்குன்னா இன்னும் இந்த இதையும் சேர்த்து வச்சுக்கோங்கிற மாதிரி பார்க்கதான் போனா இல்லைங்கிறப்ப கிளியரா எடுத்துட்டு போயிட்டாரு. அண்ட் இன்னைக்கு ஸ்லோமோ பண்ணி பார்த்தாங்க, 4 ஆங்கிள் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. வேற கேஎல் ராகுலுக்கு ரொம்ப சீக்கிரமா இல்லிங் ஒர்க் தான் கொடுத்தாரு டெசிஷன். அவ்வளவு சீக்கிரம் கொடுத்தாங்க. திருப்பி பேசுறது என்னன்னா, அந்த ரிவ்யூ போய் பாருங்க, 4 நிமிஷம் போயிருக்கு அந்த ரிவ்யூ, ரீப்ளேல போட்டிருக்காங்க. 4 நிமிஷம் ஆயிருக்கு டெசிஷன் எடுக்கு. அன்னைக்கு 1 நிமிஷம் கூட ஆகல இல்லிங் ஒர்க் கொடுக்குறப்ப. நம்ம திருப்பி பேசுறது, நீ எக்ஸ்ட்ரா கூட கேட்கல, நீ இது கூட பண்ணல, ஸ்பைக் வந்து டபுள் டைம்ஸ் வந்திருக்கா பாக்கல, இவ்வளவு பேசணும். அதுக்கு இன்னைக்கு எவ்வளவு பரவாயில்ல மாதிரிதான் இருக்கு. இல்ல ப்ரோ, அதான் நான் ஐ மீன் அக்செப்டட் தான், நானுமே சொல்றேன்ல, அது நான் டெசிஷன் தப்புன்னு நான் சொல்லல. நான் இப்ப என்ன சொல்றேன், இப்ப இதே வயசு வசாப்பா பாருங்களேன், உங்களுக்கு இப்ப ஸ்னிக்கோல காமிச்சு ஹியூமன் எரர் இருந்துச்சுன்னா நம்ம அப்போ நிக்கோ தான் நம்ம டிபெண்ட் பண்ணிருப்போம். சோ அதான் இது வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இதை டிபேட் பண்ண முடியாது. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னன்னா, இப்ப ஆமா கரெக்ட் தான். ஏன்னா இப்ப நான் சொல்ற பேஸ் என்னன்னா, ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வந்து ஸ்னிக்கோவை டிபெண்ட் பண்ணி கொடுக்க போறீங்களா இல்ல ஹியூமன் பேஸ கொடுக்க போறீங்களா அப்படிங்கறத வந்து ஒரு கிளாரிட்டி அம்பையர்ஸ்க்கு இருந்தா போதும். அது ஒன்னே ஒண்ணுதானே தவிர, ஏன்னா இது நிறைய இன்ஸ்டன்ஸ்ல பாருங்க, 8 out of 10 டைம்ஸ் இதுல ஸ்னிக்கோட அந்த ஸ்னிக்கோமீட்டருடைய என்ன ஒரு அவுட்புட் காட்டுதோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க டெசிஷன். சோ அந்த ஒரு பாயிண்ட் தான் எனக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருந்தது தவிர, பட் அதர்வைஸ் ஓகே தான். நான் இது அவுட் தான், இது நாட் அவுட்லாம் நான் சொல்ல வரல. இல்ல ரோஹித் ப்ரோ, அந்த கிளாரிட்டி எனக்கு தெரிஞ்சு கொடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய சிச்சுவேஷன்ஸ் மாறும். உங்களுக்கு எந்த சிச்சுவேஷன்ல நீங்க எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்மளால இப்ப முன்னாடி நம்ம எல்லாத்தையுமே ஸ்னிக்கோ நம்பிட்டு இருக்கோம். ஒரு சிச்சுவேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம எதை சொல்றோம். ஏன்னா இங்க இருக்கிற நம்ம 5 பேருக்குமே தெரியும், ஒரு குட்டி டீவியேஷன் அங்க இருந்திருக்கு. அப்படி 4 பேருக்குமே ஒரு டீவியேஷன் இருக்குன்னு தெரியறப்போ, மேபி கரெக்ட், மேபி ஆஸ்திரேலியாவுக்கு இது நடந்திருந்தா, இதே ஆஸ்திரேலியாவுக்கும் அன்ஃபேரா நடந்திருந்தா மேபி என்ன நடந்திருக்கும் எனக்கு தெரியல. எனக்கு இது வந்து ரொம்ப கிளியரா இருந்ததுனால இது அவ்வளவு டிபேட்டபிள் பாயிண்டா எனக்கு தெரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா டெக்னாலஜி இல்ல ப்ரோ, இட்ஸ் அபௌட் நாட் திஸ் டிஸ்மிஸல், இட்ஸ் அபௌட் தி ஃபியூச்சர். நமக்கு இது வந்து நாளைக்கு ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் நடந்துன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு அப்போ இத பத்தி நம்ம இன்னுமே டீடைல்டா பேசுவோம். அதனால சொல்றேன், இட்ஸ் அபௌட் ஓவரால் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். 2019 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் தான் ஞாபகம் இருக்கு. அதை விட நம்ம இன்னும் ஒரு பெரிய இதெல்லாம் அது நடந்து இன்னும் 5 வருஷம் ஆயிருச்சு. இன்னும் நம்ம டெக்னாலஜி அண்ட் ஹியூமன் எரர்ஸ் கலந்துதான் கிரிக்கெட் போயிட்டு இருக்கு. அப்படி ஆக்சுவலா அஸ்வின் சொல்லியே கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு லெவலுக்கு மேல நம்ம ரொம்ப எல்லாம் ஒண்ணு பேச முடியாது. ஹியூமன் எரர்ஸோட சேர்ந்து இருந்தாலும் அந்த கேமே நல்லா இருக்கும்னு அவரே சொன்னு நான் பாத்திருக்க மாதிரி ஞாபகம் இருக்காது. அஸ்வினா இல்ல பீடாவா எனக்கு தெரியல. ஒரு லெவல் மேல நம்ம ரொம்ப போக முடியாது. அங்க ஒரு ஹியூமன் எடுக்க போறாங்க. இல்ல பீடாகே வந்துட்டு இப்ப என்ன கேக்குறாருன்னா, லைக் இப்ப நீங்க நார்மல் ரீப்ளேஸே போட்டு பார்க்க போறீங்கன்னா எதுக்கு ஸ்னிக்கோ ஹாட்ஸ்பாட் எல்லாம் வச்சிருக்கீங்க, அதுக்கெல்லாம் எதுக்கு மணி இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அவர் ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. அண்ட் அவர் மோஸ்ட்லி அதை வந்துட்டு லைக் நாட் அவுட் தான் சொல்லிருக்காரு. எனக்கு என்னன்னா ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துருங்க. தேர்ட் அம்பையர்ட்ட போறேன்னா தேர்ட் அம்பையர் வந்துட்டு இப்ப நார்மல் ரீப்ளேஸ் பார்க்க முடியலன்னா நாட் அவுட்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இவங்க ஓவர் டர்ன் பண்ணதுதான் டெசிஷன். ஆமா, அம்பையர்ஸ்க்காக நீ ஓவர் டர்ன் பண்றேன்னா நீ அதுக்கு அவ்வளவு கன்க்ளூசிவா இருக்கா, அதனாலதான் இவ்வளவு பேர் டிபேட் பண்றாங்க. பட் அது நமக்கு கன்க்ளூசிவா தான் தெரியுது. அண்ட் அந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க அதுல எவ்வளவு பாதிக்கப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியுங்கிறதால அனலிஸ்டா இருந்து அவர் அந்த மாதிரி ஒரு எமோஷனல் ட்வீட் போட்டிருக்க சான்சஸ் இருக்குன்னு தான் தோணுது எனக்கு. ஆமா ப்ரோ, ஆனா இன்னொன்னு நம்ம பாக்கணும் இதுல நீங்க அந்த லைவ் ரீப்ளே ஒரு வாட்டி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு ஒரு சவுண்ட் கேட்டது. கண்டிப்பா எனக்கு சவுண்ட் கேட்ட மாதிரி தான் இருந்தது. அதுவே நான் ஒரு சவுண்ட் இருந்ததா நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? ஸ்னிக்கோ வந்து எனக்கு கேட்ட மாதிரி தெரியல, நான் ஹெட்போன்ஸ்ல பாக்கல. ஸ்னிக்கோ வந்து ஒரு சவுண்ட் ட்ராக் பண்ற டிவைஸ் தான். அதே நம்ம எந்த அளவுக்கு நம்புறோங்கிறது நம்ம இப்போ வரைக்கும் நம்ம ஓகே ஒரு டெக்னாலஜி சொல்லிட்டா நம்புறோம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் கன்வின்ஸ் ஆகுது எனக்கு. அந்த இடத்துல அவங்க வேற எதையோ தூக்கி ஒரு கிளிக் வர மாதிரி காட்டிட்டா கூட நம்ம அதை நம்பிட்டு தானே போய் ஆகணும். ஒரு அம்பேர் தப்பா சொல்றது நம்மளால நம்ப முடிய மாட்டேங்குது. டெக்னாலஜி அவங்க மாத்தி கொடுத்தாங்கன்னா எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. இந்த டீன் எல்கர் கேப்டனா இருக்கவும் சவுத் ஆப்பிரிக்கால ஒண்ணு பண்ண மைக்கு கிட்ட போயிட்டு விராட் கோலி பேசிட்டு வருவாரு. என்டையர் நேஷன் இஸ் அகைன்ஸ்ட் 11 members. அந்த டயலாக் வந்து கேஎல் ராகுல் சொன்னாரு. இல்ல ஃபைண்ட் பெட்டர் வே டு வின் சூப்பர் ஸ்போர்ட் அப்படின்னு அஸ்வின் சொல்லுவார். ஆக்சுவலா
ஆமா கோலியும் அவரும் வேற சொல்லுவாங்க. இட்ஸ் ஆமா இன்டர்நேஷனல் அகைன்ஸ்ட் 11 கேஎல் ராகுல் சொல்லுவாரு. கோலி கேஎல் வேற ராகுல் சொல்லுவாரு இதே லைன்ஸ்ல ஏதோ சொல்லுவாரு. ஃபோக்கஸ் ஆன் யுவர் டீம் as well when you shine the ball அப்படி சொல்றாரு. தூக்கி காட்டாங்க நமக்கு தெரியவா போகுது. ஆமா அது நம்ம அது ஏதோ ஒண்ணு ஆனா ப்ரோ ஆனா இந்த விக்கெட் நீங்க ஒரு ஹியூமன் ரியாக்ஷன் பேட்டர் பவுலர் பாத்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நீங்க ஆமா நான் அதான் சொன்னேன். கமின்ஸ்க்கே தெரிஞ்சிச்சு. அவர் அப்பீல் ஆஃப் செலிப்ரேஷன் ஆஃப் அப்பீல் தான் இருந்தாரு அவரு. ஆக்சுவலா அந்த அந்த இதுல தான் இருந்தாரு. ஆக்சுவலா நான் ரிஷப் பண்ட் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கும்னா அவர் அடிக்க போனப்போ ஆக்சுவலா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரெக்வயர்ட் ரன் ரேட் வந்து 6 இருந்தது அந்த மினிமம் நம்பர் ஆஃப் ஓவர்ஸ் போடுறதுக்கு. சோ அவர் என்ன நினைச்சிருப்பாரு, நம்ம அப்பப்ப ரன் அடிச்சு வைப்போம், ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணி வைப்போம், விக்கெட்டே விழல, இன்னும் 20 ஓவர்ஸ் தான் இருக்கு, ரெக்வயர்ட் ரன் ரேட் வந்து ஒரு 7 or 8 இருந்தா கேபா மாதிரி அடிக்க போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஏன்னா பின்னாடி ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷி மூணு ப்ராப்பர் பேட்டர்ஸ் இருக்காங்க, அது இல்லாம இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்படின்றப்போ வர ஃப்ரீ பால்ஸ் அங்கங்க அடிச்சு வைப்போம், வேணும்னா ஒரு 20 ஓவர்ஸ் 160 170 வந்ததுன்னா விக்கெட்டே விழலன்னா அப்ப அந்த டைம்ல ஒருத்தர் அடிக்க போன்ற ஒரு ஆப்ஷன் ஓபன் பண்ணி வைக்கிறதுக்கு அடிச்ச மாதிரி இருந்தது ப்ரோ. இல்ல ஆக்சுவலா ஏரியல் ரூட் எடுத்ததுதான் தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் ஏரியல் ரூட் எடுத்ததுதான் தப்பு. அவர் ஒரு 2 பவுண்டரிஸோ ஒரு 6 அடிக்கிறத ஒரு 2 பவுண்டரியோ இல்ல ஒரு அந்த மாதிரி அடிச்சதுதானே பிரச்சனை. சி இது திரும்ப இந்த ஏரியல் ரூட் போனதுக்கு ரீசன் ஒண்ணு சொல்றேன்னா, இது எம்சிஜி, இது ரொம்ப பெருசு கம்பேரிட்டிவ்லி. அதனால அவர் அந்த லைக் 6 அடிக்கிறது கிளியர் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல அது கேட்சா போவதே தவிர்த்து, இதே ஒரு கேபாவோ இருந்தாலும் அட்லைடா இருந்தாலும் லைக் கண்டிப்பா அது 6 போயிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மேட்ரு என்ன, கிரவுண்டு பிளஸ் மேபி ஒரு ஏரியல் ரூட் இல்லாம அவரு நல்ல 4 அடிக்கிறக்கூடிய பிளேயர் தான். லைக் என்ன சொல்றது, 4 அடிக்கிறது லைக் மீன்ஸ் என்ன சொல்றது, லைக் கிரவுண்டடா நல்லா ஆடுற பிளேயர் தான். சோ மேபி அத அவர் ட்ரை பண்ணியிருந்தா லைக் இந்த டிஸ்கஷனே வந்திருக்காது. பட் யா லெட்ஸ் see. அது அவரு எதுக்கு சொல்ல வரான்னா, அவர் சொன்னது புரியல, என்னதான் பண்ண ட்ரை பண்ணிப்பான்னு கேட்டல, அதுக்காக அவரு சொன்னாருன்னு நினைக்கிறேன். சோ அது ஓகே தான். அப்படி யோசிச்சிருக்காருன்னா அதுதான் அவரோட மேபி டீமோட பிளானே அதுவா கூட இருந்திருக்கலாம். இல்ல அது ரிஷப் பண்ட் அவராவே கூட முன் வந்து நான் இப்படி பண்றேன்னு ஒரு டிசிஷன் எடுத்துக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் அந்த டீம்ல அவர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னால அதுதான் அந்த ஷாட்டுக்கான முனைப்பா இருந்திருக்குன்னு ஆகாஷ் சொல்றாரு. ஓகே, லாஸ்ட் திங் பிஜிடி வந்து ரீடைன் பண்ணுவாங்களா ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியன் டீமோட ஃபியூச்சர் என்ன? இங்க 2 டிஸ்கஷன். பிஜிடி ரீடைன் பண்ணுவாங்களா இந்தியா? சரி பிஜிடி வந்து ரீடைன் பண்ணுவாங்களா இந்தியா இல்ல ஆஸ்திரேலியா? நான் கேட்க வந்து ஆஸ்திரேலியா வந்து வாங்கிடுவாங்களா பிஜிடியை 10 years கழிச்சு அப்படின்னு கேட்குவாங்க. ஆகாஷ் சிட்னி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் சூட்டட் கிரவுண்ட். நான் ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லல, நிஜமாவே பாத்தீங்கன்னா சிட்னி வந்து இந்தியாவுக்கு தான் சூட்டட். பட் என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஆஷனா வந்து ரோஹித்தோட டெஸ்ட் கிரிக்கெட்ல இன்டூ 3 times கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. அவரை நீங்க 11th எடுக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறப்போ எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் டைம் ஃபார் ரோஹித் தான் ப்ரோ நான் நினைப்பேன். என்ன விஷயம்னா, இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த சைக்கிள் கிடையாது. இந்த சைக்கிளுக்கு அப்புறம் நமக்குலாம் ஆப்வியஸா தெரியும் ரோஹித் சர்மா ஆட போறது இல்லை அடுத்த சைக்கிள் 2 years. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த சைக்கிள்ல நீங்க பும்ராவை கேப்டன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அதோட ப்ரிவியூவா இப்பயே அவருக்கு ஹோப் கொடுத்து, இந்தாப்பா இந்த ஒரு டெஸ்ட் இந்த டீமை வச்சு நீ வழி நடத்து, நெக்ஸ்ட் சைக்கிள் ஃபுல்லா இதுதான் உனக்கு டீம் அப்படின்னு கொடுக்க சொல்லுங்க ப்ரோ. இல்ல அவர் சிட்னில ஆட போறேன்னு பிரஸ்ல சொல்லிட்டாரு. ஆமா சொல்லிட்டாரு, சிட்னில ஆட போறேன்னு சொல்லிட்டாரு. ஆமா இல்ல சொல்லிட்டாரு, நான் அதை பார்த்தேன். பட் என் பாயிண்ட் சொல்றேன் இப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா டைம் நம்ம பாக்குறோம் ப்ரோ, மாதிரி ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்டார்ட்ஸ் டீம்ல ரொம்ப அவுட் ஆஃப் ஸ்டார்ட்ஸா இருக்காரு. அண்ட் என் பாயிண்ட்டுமே ஆஷன் ரிலேட்டட் தான். நீங்க அவ்வளவு பெரிய டெஸ்ட்டுக்குன்னே போறது, டெஸ்ட்ல அவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வச்ச ஒருத்தரையே நீங்க 11th தூக்க முடியும்னா, ரோஹித் சர்மா டெஸ்ட் எக்ஸ்பர்டைஸ் பிளேயர் எல்லாம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அண்ட் கேப்டன்சிலுமே அவர் மிஸ்டேக்ஸ் பண்றாரு, பேட்டிங்லயே சுத்தமா அவுட் ஆஃப் ஸ்டார்ட்ஸ்ல இருக்காரு. அப்படின்றப்போ அடுத்த சைக்கிள்ல நீங்க பும்ராட்ட கொடுக்கறதுக்கு இந்த இதுல கொடுத்தீங்கன்னா அவருக்கு அந்த ஒரு இந்த ஒரு ஃபீலியர், நான் தான் ஃபுல் டைம் டெஸ்ட் கேப்டன், இந்த ஒரு ஃபீல்ட்ல இருந்து இந்த மந்த்ல இருந்தே அவர் ஆரம்பிச்சிருக்காரு 2025 ஸ்டார்டிங்ல இருந்தே. அடுத்த சைக்கிள் நான் தான்ற மைண்ட் செட் அவருக்கு இந்த டெஸ்ட்லயே வந்துரும் கொடுங்க. ஏன்னா நம்ம இது கேஎல் ராகுல் ஓப்பனிங் அனுப்புங்க, 6ல த்ரூ ஜுவலில இருக்குங்க, இந்த ஒரு டீமை வச்சு எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்னு பார்க்கணும் தான் நான் பார்ப்பேன். நிஜமாவே டைம் அப் ஃபார் ரோஹித் தான் ப்ரோ என் ஒப்பீனியன்ல. ஓகே பிரபு. நத்திங் அகைன்ஸ்ட் ரோஹித் சர்மா, இஸ் a வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டன். டெஸ்ட் வரல அப்படிங்கிறப்போ லைக் அவரா கொஞ்சம் டீசெண்டா இது பண்ணிட்டு என்ன சொல்றது, லைக் இது மோர் தென் இந்தியன் கிரிக்கெட்டை தாண்டி அவரோட ரெஸ்பெக்டிவ்மே டேமேஜ் பண்ணுது. சி இப்ப பாருங்க, ஒரு இந்தியாவில ஒரு ஒயிட் வாஷ் ஆச்சு, ஒரு பிஜிடி 10 வருஷமா இந்தியா கட்டி காட்டுற பிஜிடியை வந்துட்டு அவரால் ரீட்டைன் பண்ண முடியலங்கிறப்போ மேபி அவருக்கு அங்க அந்த ரெஸ்பெக்ட் அடி வாங்குது. அப்படிங்கிறப்ப அவர் பேருக்கு எதுவும் களங்கம் ஏற்படாம அவர் ரிட்டையர் ஆயிட்டு போயிட்டாருன்னா அவருக்கும் நல்லது, வேற எதுவுமே இல்லை. சி அவர் வந்துட்டு திரும்ப இப்ப சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கி கொடுத்துட்டாருன்னா he is going to be the best ஒயிட் பால் கேப்டன். அதுல வந்துட்டு எந்த ஆர்குமெண்ட்டுமே இல்ல, எந்த டிபேட்டுமே இருக்க போறது இல்ல.
இந்த ஒரு சமயத்துல ஃபியூச்சரை கருதி ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி மேபி இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கறதா. எனக்கு என்னன்னா, விராட் கோலி நல்லா பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அவ்வளவு நெருக்கடி இருந்துச்சு, பட் ரோஹித்துக்கு அது ஏன் இல்ல அப்படிங்கறதா என்னோட ஒரே கொஸ்டின். இதுக்கு எப்படிப்பட்ட ஆன்சர்ஸ் வேணா இருக்கலாம். லைக் இப்ப கூட வந்துட்டு பாத்தீங்கன்னா விராட் கோலி தான் திட்டுறாங்க, எதுக்கு 8th ஸ்டெம்ப் பால்ல போய் அடிச்சு அவர் அவுட் ஆனாரு. ஆனா மெல்போர்ன்ல வந்துட்டு தோத்து போனதுக்கான ரீசன் வந்துட்டு என்ன அப்படிங்கறத ப்ராப்பரா இன்னும் நிறைய பேர் உணரல. அது நேத்து விக்கி ப்ரோ சொன்ன மாதிரி லைக் யாரு பின்னாடி வந்துட்டு பேக் அண்ட் டீம் வந்துட்டு ஒர்க் பண்றாங்கன்னு தெரியல. பட் டு பி ஆனஸ்ட் ஃபியூச்சரை கன்சிடர் பண்ணி எனக்கும் ஆசை தான். அவர் சொன்னது ஆக்சுவலா வந்துட்டு லைக் என்ன சொல்றது, இந்தியன் ஃபேனா வந்துட்டு ஒரு பும்ரா அடுத்த மேட்சே கேப்டன்சி எடுத்துட்டாருன்னா அவர் அடுத்து யோசிப்பாரு, ஓகே என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்ட்டு. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நல்லா பண்ணார், சூப்பரா பண்ணார். ஸோ அதனாலதான் இந்த ஒரு இதுவே வருதே தவிர்த்து மற்றபடி எதுவும் கிடையாது. அண்ட் எனக்கு வந்துட்டு நான் திரும்ப அதை தான் சொல்றேன், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நான் வச்சுக்க விரும்பல. நான் வந்துட்டு இப்படி பண்ணுவாங்க, ஏன்னா மெல்போர்ன்லயுமே இந்தியா 12 இயர்ஸா தோக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது சிட்னியும் வந்துட்டு திரும்ப நான் அப்படி பண்ணி எதுவும் ஜிங்ஸ் பண்ண விரும்பல. ஹோப்ஃபுல்லி நல்லா நடந்தா ஹாப்பி, இல்லைனாலுமே ஓகே ஃபைன், வி ஆர் இன் டிரான்சிஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக வேண்டியதான் ஒரே வழி. பாப்போம். ரோஹித் என்ன நினைக்கிறீங்க, பிஜிடி வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணுவாங்க 10 இயர்ஸ் கழிச்சு அண்ட் இந்தியன் டீமோட ஃபியூச்சர்? ப்ரோ ஃபர்ஸ்ட்லி ஐ திங்க் ஒரு மாதிரி டீம் என்வாயன்மெண்ட் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ் வந்து டிமாரலைஸ் ஆக மாட்டாங்க இந்தியா. நான் ஆனஸ்டாவே சொல்றேன், இட் இஸ் நாட் அ டிமாரலைசிங் லாஸ். இட் இஸ் அ லாஸ் தட் இட் will generate a lot of thought, பட் இது வந்து கம்ப்ளீட்டா டிமாரலைஸ் பண்ணிச்ச டீம். இப்போ ஏன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்போ நியூசிலாண்டோட ஒரு 3-0 ஒயிட் வாஷ் ஆனப்போ ஒரு மாதிரி டிமாரலைஸ் ஆனாங்க டீமே. பட் இது வந்து அப்படிப்பட்ட லாஸா நான் பார்க்கல. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட இந்தியா ஃபைட் பண்ணி ஒரு டிராவா வின்னா அந்த மாதிரி யோசிச்சாங்க. நெக்ஸ்ட் டெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து they will do something, பட் அடுத்த டெஸ்ட் மேட்ச் எப்படியுமே ரோஹித் சர்மா ஆனதான் போறாரு, அது அவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாருன்றப்போ ஒரு டெஸ்ட்டும் ஃபுல் 100% கொடுங்க. எந்த அளவுக்கு முடியுமோ ஒரு 2-2 புஷ் பண்ண. எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண விரும்பல. ஐ திங்க் ஆஸ்திரேலியா வில் கெட் தி பிஜிடி தான் தோணுது. ஏன்னா அட் திஸ் பாயிண்ட் இன் டைம் அதான் எனக்கு தோணுது. பட் ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் ஆஸ் இந்தியன் ஃபேன் 2-2 வந்துச்சுன்னா வந்து ஏன்னா திரும்பவும் சொல்ற ஸ்ரீலங்கால ஆஸ்திரேலியா வந்து 2-0 அடிச்சிருவாங்க அப்படின்னா சொல்றாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்துட்டு நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் ஒண்ணு கேக்குறேன், லைக் இப்படி ஒரு கேம் ஆஃப் கிரிக்கெட் ஆட்டு நீங்க திரும்ப WTC ஃபைனல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா இந்தியா கிட்ட இருந்து? அதான் ஒரே கொஸ்டின். இந்த ஒரு என்ன கிரிக்கெட் விளாண்டு இருக்காங்க லாஸ்ட் ஒரு 6 டெஸ்ட் மேட்சஸான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமும் நம்ம ஒரு WTC ஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகணும் அப்படின்ட்டு மேபி ஒரு ஃபேனா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் டு யூ கைஸ் அக்ரி லைக் WTC ஃபைனல்ஸ் வந்துட்டு லைக் இல்ல கரெக்ட் தான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல பாத்தீங்கன்னா நியூசிலாண்டும் இப்படிதான் வந்தாங்க. ஒரு மாதிரி இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு டிமெரிட் பாயிண்ட் வந்ததுனால நியூசிலாந்து த்ரூ ஆனாங்க. சோ இந்த மாதிரி இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் நிறைய இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி கன்க்ளூட் ஐபிஎல்ல வந்து ஆர்சிபி எப்படி உள்ள வந்தாங்கன்னு தெரியும். சோ அப்கோர்ஸ் நான் அந்த பாயிண்ட் நான் டிஃபெண்டே பண்ணல. நான் வந்து இந்தியா ஹஸ் நாட் பிளேட் தேர் ஸ்டாண்ட் ஆஃப் கிரிக்கெட், நான் அது எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நம்ம அதை ரூல் அவுட் பண்ண முடியாது. பட் ஆனா ஏன்னா ஒரு ஃபேனா ஒரு ஆசை தான். பட் எஸ் ஐ திங்க் இந்தியா வந்து ஒரு மாதிரி டிமாரலைஸ் ஆயிருக்க மாட்டாங்க இந்த லாஸ்ட்ல. கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா த வே தே ஃபாட் இப்பவுமே பாத்தீங்கன்னா பீடாக் வந்து இப்போ சொல்லியிருந்தாரு, இந்தியா தோத்தாலும் ஐ ஒன்ட் வரி பிகாஸ் தே ஃபாட் வெல் அப்படின்னு. எனக்குமே அதான் தோணுச்சு. ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் காமிச்சிருக்காங்க இந்தியா. சோ அது ஒண்ணுதான் ஐ திங்க் இஸ் கீப்பிங் மீ யூனோ ஒரு மாதிரி ஒரு 20-30% ஹோப் இருக்கு இன்னுமே என்னை பொறுத்த வரைக்கும் சிட்னி டெஸ்ட்டுக்கு இந்தியாவுக்கு. டாக்கிங் அபவுட் டிரான்சிஷன் ஃபேஸ், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் டெஃபினட்டா ரோஹித் சர்மா ஆஃப்டர் தி சைக்கிள் வில் அனௌன்ஸ் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு தான் தோணுது ஃப்ரம் டெஸ்ட். ஆர் ராதர் he will not play that test format. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாரா ப்ராப்பரா அப்படின்னு தெரியல. பட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கில், ஜெய்ஸ்வால் இவங்க எல்லாருமே ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ் நல்லாவே ஆடுவாங்க, அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்ல. KL ராகுல், யஷ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், கண்டிப்பா விராட் கோலி இருப்பாருன்னு தான் தோணுது. விராட் கோலி ஐ சீ ஹிம் ஒன் மோர் சைக்கிள் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் பேட்ல இருந்து பழைய மாதிரி கன்சிஸ்டன்சில ரன்ஸ் வரல, பட் ரன்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. ஒரு மாதிரி அந்த டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்டர்வல்ஸ் தான். கொஞ்சம் அது இன்னும் கன்சிஸ்டன்ட் ஆனார்னா விராட் கோலி என்ன பண்ண முடியும் நமக்கு தெரியும். ஸோ யா டெஃபினெட்லி இந்தியா கோயிங் த்ரூ த டிரான்சிஷன் ஃபேஸ். பட் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு மாதிரி ஃபுட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பழைய மாதிரி இல்ல. ஸோ அது ஒண்ணுதான் ஸ்லைட்லி கன்சர்னிங். பட் எஸ் அதர்வைஸ் டெஃபினட்டா இந்த ஒரு மேட்ச் முன்னே WTC ஃபைனல் போனாங்க பை எனி சான்ஸ் அப்படின்னா பாக்கணும். பட் எஸ் ஐ திங்க் இதுக்கப்புறம் அடுத்த சைக்கிள் ரோஹித் சர்மா ஆடுவார் அப்படிங்கிறீங்க சந்தேகம் தான். ஓகே, நானுமே வந்து லாஸ்ட் மேட்ச் வருது ஒண்ணுதான். இது ஒரு சிலருக்கு வந்து ஹார்ஷா சவுண்ட் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். டீமுக்கு
என்ன வேணும்னு யோசிச்சாருன்னா ஆகாஷ் சொன்ன மாதிரி தான் பண்ணணும். பும்ராவை கேப்டன்சி பண்ண சொல்லிட்டு அவரு மேபி இந்த டூர்ல இருந்து நான் கிளம்புறேன், அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு போனா. ரோஹித் சொன்னது கூட நல்ல பாயிண்ட். அவரு ப்ராப்பரா நான் வந்து டெஸ்டே இனிமே ஆட போறது நான் ரிட்டையர் ஆகலன்னு கூட சொல்ல வேண்டாம், ஐம் கோயிங் பேக் டு மை கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம். அடுத்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல நிறைய இருக்கு, சாம்பியன்ஸ் ட்ராஃபி இருக்கு, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் பொதுவா மொத்தமா எப்போ அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்ப கூட அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்பவே ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அது ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு அவர் உடனே ஒரு ஒரு 30 டேஸ்க்குள்ள சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போகணும், ஒரு 45 டேஸ்க்குள்ள சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போகணும், அதெல்லாம் இப்ப தேவையா அப்படிங்கிற ஒரு இதுவும் வருது. ரோஹித் சொல்ற மாதிரி ஒரு இங்க இருந்து கிளம்பிட்டு நான் இந்த டூர் அவரு அட்லீஸ்ட் டூர் டீமோட கூட இருக்கலாம், நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு பும்ராவை கேப்டன்சி பண்ணிட்டு அப்படி பண்ணா அந்த டிரான்சிஷனுக்கு ஸ்மூத்தா இருக்க மாதிரி இருக்கும். பட் இல்ல அவர் நான் சிட்னி டெஸ்ட் ஆடதான் போறேன் அப்படின்னாருன்னா நம்ம வந்து சிட்னி டெஸ்ட்ல அவர்கிட்ட இருந்து ஒரு நான் பாயிண்ட் டு ப்ரூவ் அப்படின்னு நினைச்சுக்கிறாருங்கிறத என்னால எடுத்துக்க முடியுது. அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் இல்ல நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அவருக்கு ஏதோ ஒரு சேலஞ்சை வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அடிக்காம நான் முன்னாடி சொன்னதான் நேற்று சொன்னதான் சொல்றேன், லா ஆஃப் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா கூட ஒரு 50ஓ 75ஓ 100ஓ 50 to 100 ஒரு இன்னிங்ஸ் வந்துடும் இந்த ஆஸ்திரேலியன் டூர் முடியறதுக்குள்ள. 10 ரன் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் இது வரைக்கும் அவர் அடிச்சிருக்கிறது. 5 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, இருக்கிறதுல அதிகம் 10 ரன் தான், மொத்தமா 75 பாலும் நம்ம தான் ஆடி இருக்காரு. இன்னைக்கு ஒரு 40 எக்ஸ்ட்ரா ஆடி இருக்காரு, 100 பால் கிட்ட ஆடி இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கப்ப அவர் அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் ஒரு 14 to 15 இன்னிங்ஸா ஒரு பிக் ஸ்கோர் கூட வரல அப்படிங்கிறப்ப ஒரு பிக் ஸ்கோர் வந்துடும். அதை வந்து நான் பாயிண்ட் டு ப்ரூவ் அப்படின்னு நினைச்சு அவர் ஆடணும்னு நினைச்சாருன்னா அடுத்த மேட்ச் ஆடுவாரு. வெளியே இருக்க அவுட் சைட் நாய்ஸுக்கெல்லாம் நான் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு ஒரு 70ஓ 100ஓ அடிச்சுட்டு நான் டெஸ்ட்ல இதுக்கு மேல கண்டினியூ பண்ண போறேன், இந்த சைக்கிளோட முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப கூட வாய்ப்பு இருக்கு. வேற இது வந்து டபுள் சைட் ஸ்குவாடு ஆடுன்னு ஆடிட்டு ஓப்பனிங்கும் இறங்கி ஒன் டவுன்ல வந்து கேஎல் ராகுல் இறங்கி கேஎல் ராகுல் ஒண்ணுமே பண்ணல. ஒன் டவுன்ல ரெண்டு நிமிஷமே சேர்த்து ஒரு 30 ரன் கூட அடிக்கலாம் நினைக்கிறேன் கேஎல் ராகுல். ஸோ அவரு ஸ்லாட்டு ஆகுது, அவரு பெஸ்ட் பொசிஷன் என்ன பண்ணியிருந்தாரோ அதுவுமே இங்க அஃபெக்ட் ஆகுதுங்கிறப்ப திருப்பி அப்படி ஒரு மொமெண்ட் நடந்து சிட்னி டெஸ்ட்லயும் போரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போறப்ப என்ன மைண்ட் செட்ல போவாருங்கிறது யோசிச்சு பார்க்கவே கொஞ்சம் அன்ஹெல்தியா இருக்கு. அந்த ஒரு பாயிண்ட்ல நானுமே யோசிச்சேன். பட் ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஒயிட் பால் அவரோட டெரிட்டரி, ஒயிட் பால் இஸ் கம்ப்ளீட்லி இஸ் டெரிட்டரி ஒன் டேன்றப்போ அவர் இன்ஃபேக்ட் ஐ திங்க் ஹி வில் டூ வெல் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்ன பொறுத்த வரைக்கும். ஏன் நான் சொல்றேன்னா அடுத்த வருஷம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 15 ODIஸ்க்கு மேல ஆடுறாங்க இந்தியா எனக்கு தெரிஞ்சு. அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த கேம் சார்ட்டட், அவருக்கு தெரியும் அங்க என்ன பண்ணணும் ஒன் டேல எது எனக்கு சக்சஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு. சோ அது பெருசா அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டா தெரியல. பட் இது இந்தியன் டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிக்கிறப்ப இது கொஞ்சம் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இட் மைட் காஸ் ப்ராப்ளம்ஸ். பட் ஆனா அவர் திரும்பவும் சொல்ல சிட்னில ரன் அடிச்சிட்டாருன்னா இது எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஒரு வின்னுக்கு போயிட்டா இந்தியா எனக்கு தெரியாது. ஏன்னா இந்த அவுட் சைட் நாய்ஸஸ்ல தலைக்குள்ள ஏத்திக்கிற ஆளா ரோஹித்னும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா விராட் கோலி சொல்லியிருக்காரு நான் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கேன் அவுட் சைட் நாய்ஸால அப்படின்னு பகிரங்கமா அப்படி சொல்றதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அவர் சொல்லியும் இருக்காரு. அப்படி ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகிறப்பதான் எனக்கு கேப்டன்சி வேணாம் நான் பிளேயரா ஆட்டு போறேன்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறாரு. அது ஒரு எமோஷனல் டெசிஷனா தான் பார்க்க முடிஞ்சது அந்த டைம்ல. ஏன்னா ஒரு அவ்வளவு நல்ல டெஸ்ட் கேப்டனா இருந்திருக்காரு, ஏன் டெஸ்ட் கேப்டன்சி விடணும், எல்லா பால்லையும் கேப்டனா இருந்தாதான் இருக்கணுமான்னு திருப்பியும் அவரை போட்டு ஒரு வழி பண்ணாங்க அந்த டைம்ல. மொத்த மீடியாவும் சேர்ந்து மொத்த அனலிஸ்டும் சேர்ந்து எல்லாரும் அப்படிதான் பேசினாங்க. அவர் வந்து எமோஷனல் டிசிஷன் எடுக்கிறாரு, இருந்தா நான் ஃபுல் கேப்டனா தான் இருப்பேன்ற மாதிரி ஒரு இது இருக்காரு. கங்குலிக்கும் அவருக்குமே நிறைய டூ அண்ட் ஃப்ரோ வேர்ட்ஸ் சேஞ்ச் இருந்தது, பிரஸ் மீட் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ரோஹித் வந்து நம்ம பாக்குறப்போ ரொம்ப கூலெட்டடா தான் பார்க்க முடிஞ்சிருக்கு, காட்டிக்கும் செய்யறாரு. அவரு ஆன்ஃபீல்ட்லயா இருக்கட்டும் இல்ல டக் அவுட்லயா இருக்கட்டும் ஜாலியா இருக்க மாதிரிதான் தெரியுது. பட் அதை எந்த அளவுக்கு அவர் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவரோட கெரியரே பீக்குக்கு போயிருக்கு. ஸோ அவர் இவ்வளவு பெரிய சரிவே பார்க்கல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல. விராட் கோலிக்கு வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் அவர் பண்ற செயல்களால ஏதாவது ஒரு பெரிய லெவல்ல எல்லாரும் பேசுறது அவரை கிரிட்டிசைஸ் பண்றது நடந்திருக்கும். ரோஹித் சர்மா வந்து நம்ம உச்சாணி கும்பல தூக்கி உட்கார வச்சிருக்கோம். சோசியல் மீடியால ஒரு பெருசா டிபேட்டபிள் பாயிண்ட்லயே அவர் இல்லை. அப்படிங்கிறப்போ இப்பதான் ஒரு 1.5 months 2 months ரொம்ப போட்டு வருத்திட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா. இது அவர் மைண்ட்ல பிளே ஆச்சுன்னா ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபில என்ன பண்ணுவாருங்கிற கேப்டன்சி மேலேயும் இருக்குல்ல, ஃபீல்ட் செட்டப் நல்லா பண்ண மாட்டேன். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க, ரோஹித் சர்மா ஒரு எக்ஸ்ட்ராடினரி கேப்டனுங்கிற ஒரு தோனியோட கம்பேரிசன் தான் போயிட்டு இருந்தது இத்தனை நாள். ஃபீல்ட் செட் என்ன பண்றாருன்ற பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் இப்பதான் வருது. ஒரு 2-3 months நிறைய பேர் பேசுறாங்க. அது பேசணுமான்றது அடுத்த விஷயம்.
தப்பா சரியாங்கிறது அடுத்த விஷயம். பேச்சு வருதுங்கிறது தான் நான் சொல்ல வரேன். ஆமாமா இல்ல அது டெஸ்ட் கிரிக்கெட்ல கண்டிப்பா இருக்கு. நாம அதுல எந்த விதமான டவுட்டுமே ஒரு மாதிரி ஓவர் டிஃபென்சிவா போயிடுது சம்டைம்ஸ் கேப்டன்சி. அது நானுமே அந்த பாயிண்ட் இன்ஃபேக்ட் ஒரு சில ரிவ்யூஸ் நம்மளுமே பேசியிருக்கோம். சோ அதான் அந்த பாயிண்ட்டுமே இருக்கு. பட் ஆனா அது ஒன் டே கிரிக்கெட்னு வர்றப்ப அது மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கா? ஏன்னா அதுல சக்சஸ் பாத்துருவாங்க ஆல்ரெடி. ஒரு ஒன் டே வேர்ல்ட் கப்ல ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க. சோ அது அந்த கரெக்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல வரலாம். அங்க இருக்க பிளேயர்ஸோ டீம் அட்மாஸ்பியரோ வேற. இங்க வந்து ஒரு 4-5 பேர் ஒரு 22 வயசுக்குள்ள 25 வயசுக்குள்ள இருக்கவங்களை கூப்பிட்டு வந்து நம்ம ஒரு புது சீசனுக்கு வரோம். அங்க போனா அங்க ஃபுல் வேற பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஷேயர் உள்ள வருவாரு, ஹார்திக் பாண்டியா உள்ள வருவாரு, திருப்பி பவுலர்ஸ்ல யாரு குல்தீப் யாதவ் வருவாரு. அந்த மாதிரி அது ஒரு சாம்பியன்ஸ் சைடு தான் ஆல்ரெடி. அது வேற. அந்த குரூப்ல வந்து அவரு எக்ஸல் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. பட் அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கரெக்டா இருக்குமா? இப்ப அவர் நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்துட்டு திருப்பி ஒரு ஃபெயிலியர் பார்த்தாரு லாஸ்ட் டெஸ்ட்ல. பிஜிடி வந்து 10 வருஷம் கழிச்சு ஆஸ்திரேலியா தூக்கி மீடியா வந்து வச்சு செய்வாங்க ஃபுல்லா. அது எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காரா திருப்பி அடுத்த மேட்ச் கேப்டன்சி பண்ணி? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். நமக்கு டைம் ஷுட் ஆன்சர் தட் क्वेश्चन. நீங்க ஐ மீன் அக்ரி வித் யுவர் பாயிண்ட் தான். பெரிய அளவுல வந்து எனக்கு அதான் இதுக்கு பெரிய அளவுல ஆன்சர் இல்ல டு பி ஆனஸ்ட். அது அவர் ப்ரூவ் பண்ண விருப்பப்பட மாட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த மேட்ச் ஆடணுன்றதுக்கான அவசியம் இல்லதான் இங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவர் இங்க ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒயிட் பால் எப்படிப்பட்ட பிளேயரு அண்ட் எவ்வளவு ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் வீக்கெண்ட்ல அதிக ரன் அடிச்சிருக்க ஓடிஐ பிளேயரு ரோஹித் சர்மா தான் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அதை பத்தி டிபேட்டே இங்க கிடையாது. சோ அவரு என்ன ரெட் பால்லும் நல்ல பிளேயரும் அவர் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான அவசியம் இல்லைன்றதுதான் நமக்கு தெரியும் இங்க இருந்து. சோ ஆகாஷ் சொன்ன மாதிரியோ பிரபு சொன்ன மாதிரியோ ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அவர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க அங்கேயே இருக்கட்டும், ஜாலியா பேண்டர் பண்ணிக்கிட்டு உள்ள உட்காந்துக்கிட்டு கலாச்சிக்கிட்டு அவங்களோட இருந்துகிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பும்ராவை கேப்டன்சி பண்ண சொல்லிட்டு டீமோட இருந்தாருன்னா கூட ஓகே தான். அங்கிருந்து மைண்ட் செட்டே மாற வாய்ப்பு இருக்கு. பும்ரா எங்கேயாவது அந்த மேட்ச் வின் பண்ணிட்டாருன்னா திருப்பி பிஜிடி ரீடைன் ஆயிடுவாரு இந்தியாவுக்கு. ஆமா. சோ அந்த பிரச்சனை திருப்பி ரோஹித்தே தலைமையில தூக்கிப்பாரா? நான் ஒரு மேட்ச் வின் பண்ணி நான் வந்து ரீடைன் பண்ணி காட்டுறேன், நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுவாராங்கிறது தான் இப்ப கேள்வி. அவர் என்ன டிசிஷன் எடுக்க போறாருன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வேற இருக்க ஏதாவது ஃபினிஷிங் தாட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, இல்ல முடிச்சிடலாம். இல்ல அதான் ஆக்சுவலா லைக் சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க, முடிச்சிருங்க ப்ரோ. இல்ல அதான் ஒண்ணும் இல்ல. லைக் அவர் வந்துட்டு லைக் நத்திங் டு ப்ரூவ். அவர் வந்துட்டு எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு 12 வருஷமா எவ்வளவு 2013 அப்புறம் சாம்பியன்ஷிப் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பே இல்ல வாங்கி காமிச்சிட்டாரு. அண்ட் மோர் ஓவர் ஒரு வாட்டி WTC ஃபைனல்ஸும் கொண்டு போயிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு இன்னொன்னும் பார்க்கணும். அவர் வந்துட்டு லைக் ஏஜ் ஃபேக்டரும் ரொம்ப இதுவாயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி ஒரு 2 ஃபார்மட் பிளேயரா இருந்துட்டு 1 ஃபார்மட் பிளேயரா இருந்துட்டு போய்க்கலாம். இப்ப டெஸ்ட் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த சான்ஸ் கிடைக்க போறது வந்துட்டு நவம்பர்ல தான். ஸோ அதனால அவர் மேபி என்ன நினைக்கிறாருன்னா, சரி ஓகே நமக்கு இதான் ஃபைனல் டூரா இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம லாஸ்டா ஒரு ஃபேர்வெல் டெஸ்ட் மாதிரி ஆடி ரிட்டையர் ஆயிட்டு போயிடலாம். அவர் நான் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ப்ரூவ் பண்றது அதெல்லாம் தாண்டி லைக் இது ஒரு லாஸ்ட் டெஸ்ட் மேட்சா ஆட்டு போயிடலாம் அவர் நினைக்கிறாரு. பட் எனிடே வந்துட்டு லைக் WTC போல அப்படின்னா கண்டிப்பா இவரு லைக் ப்ரொலாங் பண்ண முடியாதுன்னு தான் நினைச்சோம். ஸோ அதுக்கு எதுவும் கருத்து இல்லை. அண்ட் குடோஸ் டு ஆஸ்திரேலியா 1-0 சப்போஸ் இந்தியா வின் பண்ண WTC சான்சஸ் எங்கேயாவது அவங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன்னு ஒரு பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. பாயிண்ட் டு ப்ரூவ் தாண்டி. பட் அது பர்டனா இருக்குமா டீம்? அது ஆக்சுவலா ஜூன்ல தானே, ஜூன்ல நடக்குதுன்னு நினைக்கிறேன். சோ ஏன்னா லைக் இப்ப இந்த சீரிஸ் வின் பண்ண ஐ மீன் அப்படி WTC போயிடுச்சுன்னா அப்ப யோசிப்பாங்க அந்த ஒரு மேட்சுக்காக நம்ம கேப்டனை மாத்தி அப்புறம் அதை லூஸ் பண்ணா அதுக்கு கேப்டன் தான் இல்ல ரோஹித் சர்மா இல்லதான் காரணமா அப்படின்ட்டு டாக்ஸ் வந்துருமோன்ட்டு மேபி WTC போனா அப்படி ரோஹித் சர்மா வந்துட்டு லைக் கேப்டனா வச்சு கொண்டு போயிருவாங்க. பட் லெட்ஸ் சி அது வந்துட்டு எதுனாலும் சிட்னி டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அது வந்துட்டு முடிவாகும் WTC நம்ம போறோமா இல்லையா அப்படிங்கிறது. அதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் குடோஸ் டு ஆஸ்திரேலியா 1-0 இருந்து 2-1 ஆக்கியிருக்காங்க. என்ன சொல்றது, ரொம்ப ஆமா இல்ல சரி ஒரு பாசிட்டிவா வந்துட்டு சரி ஓகே போறாங்க அப்படின்ட்டு நினைச்சேன். பட் பாப்போம் லெட்ஸ் சி. ஆகாஷ் ப்ரோ சொல்லுங்க. சாரி இன்டர்ப்ட் பண்ணேன். ஆமா தோத்துட்டா வழியே இல்ல. டிரா பண்ணாலே முடிஞ்சுச்சு. வின் பண்ணி ஆகணும். வின் பண்ணா மட்டும் தான் கண்டென்ஷனே, இல்லன்னா அவள் தான்.
சொல்லுங்க ஆகாஷ் ப்ரோ. எனக்கு கிரிட்டிசிசம் வந்து ஐசிசி மேலதான் ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க 3 சைக்கிள்ல 3 வாட்டியுமே எல்லா டீம்ஸ்க்கும் அன்ஃபேரான ஸ்கெடியூல் தான் போடுறாங்க. இப்ப இந்த ஒரு WTC ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா இங்கிலாந்து 22 டெஸ்ட் ஆடுறாங்க, இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் 19 ஆடுறாங்க. 12 டெஸ்ட் ஆடி சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல்ஸ் குவாலிஃபைடு. அந்த 12 மேட்ச்லயும் 2 பாகிஸ்தான், 2 பங்களாதேஷ், 2 வெஸ்ட் இண்டீஸ். அப்படின்றப்போ நீங்க அவங்க கிட்ட அப்படியே கோல்டன் பிளேட்ல போய் கொடுத்துறீங்க, இந்தாங்க ஃபைனல்ஸ் போங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க ஜெயிச்சிருக்கிறது 7 டெஸ்ட் இது வரைக்கும். இந்த 12ல 7ன்றது இந்த 6 இது வந்து அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஈஸியா வின் பண்ணிடுவாங்க. அப்படின்றப்போ இன்னொரு இது வந்து நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து 50-50 அந்த டெஸ்ட்ல யார் நல்லா ஆடுறாங்களோ அதை வச்சு. அப்படின்றப்போ இந்தியா இங்கிலாண்டா 5 மேட்ச் சீரிஸ், இந்தியா ஆஸ்திரேலியாவா 5 மேட்ச் சீரிஸ் ஆடுறாங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஆடுற எல்லா சீரிஸுமே மேக்ஸிமம் 2 டெஸ்ட் தான். 3 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் கூட அவங்க நான் இத ஆக்சுவலா நேத்து லைவ்லயே மென்ஷன் பண்ணேன். எல்லா டீமுக்கும் ஈக்குவலா போடுங்க. 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ்னா எல்லாரும் ஒரு 2 5 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆடணும், 2 3 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆடணும். இல்ல ப்ரோ, ஆனா எக்ஸிகியூஷன் அது கஷ்டம் இல்ல. நீங்க சொல்ற பாயிண்ட் அக்செப்டட் தான், நேத்து கூட லைவ்ல சொன்னீங்க. பட் ஆனா FTP மாறும்ல, கண்ட்ரி FTP மாறும். அந்த கண்ட்ரியோட லீக்ஸ் இருக்கு, T20 லீக்ஸ் இருக்கு, இப்ப IPL இருக்கு, PSL இருக்கு. வேர்ல்டு டோர்னமெண்ட்ஸ் நடத்தும் போது நீங்க வேர்ல்டு டோர்னமெண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு இது பண்ணணும். நீங்க ICCக்கு போறீங்க அப்படின்னா பாயிண்ட் என்னன்னா சவுத் ஆப்பிரிக்கா இல்ல சவுத் ஆப்பிரிக்கா 22 மேட்சஸ் ஆடணும்ன்றது பாயிண்ட் இல்ல. இந்தியா ஆஸ்திரேலியாவும் 12 மேட்சஸ் ஆடினா போதும்ன்றதுதான் என் பாயிண்ட். எனக்கு புரியுது, எல்லா டீமும் ஈக்குவலா ஆட சொல்றீங்க, புரியுது எனக்கு. பட் ஆனா அது எக்ஸிகியூஷன் வர்றப்போ ஐ டோன்ட் திங்க் நம்ம சொல்ற அளவுக்கு அது ஈஸி இல்லல்ல. வேணாம், நான் என்ன சொல்றேன், எல்லாருமே 12 மேட்ச் மட்டும் ஆடினா போதுங்கிறேன். ஐசிசி தான் அத்தாரிட்டி. 5 மேட்ச் சீரிஸ், ஒரு இந்தியா ஆஸ்திரேலியா 5 மேட்ச் சீரிஸ்ல ஜெயிக்கிற ஒரு வின்னோட பெர்சன்டேஜும் பாகிஸ்தான் கூட சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறதோ இல்ல பங்களாதேஷ் கூட சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்கிறதோ சேம் கிடையாது. 5 மேட்ச் சீரிஸ்ல ஆஸ்திரேலியா இங்கிலாண்டை பீட் பண்றதோ இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பீட் பண்ற பெர்சன்டேஜோ அகைன் பங்களாதேஷோ இல்ல வெஸ்ட் இண்டீஸ் சவுத் ஆப்பிரிக்காவோட பெர்சன்டேஜ் சேம் கிடையாது. அப்படின்றப்ப நான் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா இந்த வீக்கர் டீம்ஸ் கூட ஆடலன்னு சொல்லல, ஆனா டஃப்பான டீம்ஸ் கூட தான் அதிக மேட்சஸ் ஆடுறாங்கன்ற. 5 மேட்ச் சீரிஸ்ன்னு பார்த்தா டாப் டீம்ஸ் கூட தான் போடுறாங்க. அப்படின்றப்போ நீங்க ரொம்ப ஈஸியா சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்துடுறீங்க, இந்த எடுத்துக்கோ அப்படின்னு. அது வந்து ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. அப்புறம் எதுக்கு இங்கிலாந்து 22 மேட்சஸ் ஆடணும்? இங்கிலாந்து பேஸ்பால் அவ்வளோ நம்ம பாராட்டினாலும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 3 வாட்டியுமே ஃபைனல்ஸ் வரல. ஏன்னா 3 சைக்கிளுமே அவங்க தான் நிறைய டெஸ்ட் மேட்சஸ் ஆடி இருப்பாங்க. நிறையன்றப்போ அவங்களுக்கு இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் வரும், ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் வரும், அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அவங்க ஊர்ல போய் ஃபைனல்ஸ் வைப்பாங்க. இல்ல ப்ரோ, அது ஐசிசி டோர்னமெண்ட் என்னைக்குமே அப்படித்தானே. வேர்ல்ட் கப் கூட முதல் 3 வேர்ல்ட் கப் இங்கிலாந்துல தான், இன்ஃபேக்ட் முதல் 4 வேர்ல்ட் கப் இங்கிலாந்து தான் இருந்தது. சோ அதான் வென்யூஸ் இல்ல, இப்ப வென்யூஸ் நிறைய இருக்கு. இப்ப நடத்தா MCGல வைக்கலாம், இல்ல வந்துட்டு இந்தியாவில வந்துட்டு ஈடன் கார்டன்ஸ்ல வைக்கலாம், அது மேட்டர் இல்ல. என்னன்னா லைக் இப்ப நானுமே அதை தான் சொல்ல வரேன். அவங்களும் வந்துட்டு லைக் சவுத் ஆப்பிரிக்காவும் 22 மேட்ச் ஆடணும்னு சொல்ல, எல்லாருமே 12 மேட்ச் ஆடினா போதுன்னா ஈவன் கான்டெஸ்டா இருக்குல்ல, வேற எதுவுமே இல்ல. வேற இப்படிதான் நியூசிலாந்து உள்ள வந்ததுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா 2021லயா அந்த இதுலயுமே வந்து நியூசிலாந்து வந்துட்டு கம்மி சீரிஸ் தான் ஆடினாங்க. பிளஸ் அவங்க ஆடினது எல்லாமே வந்துட்டு லைக் என்ன சொல்றது, வெஸ்ட் இண்டீஸ் அந்த மாதிரி தான். நத்திங் அகைன்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு நல்ல டீமா இல்லையாங்கிற டிபேட்டை தாண்டி லைக் அந்த கேலிபர் தான் மேட்டர்ஸ் அப்படிங்கிற, வேற எதுவுமே இல்ல. இல்ல இந்தியா ஆஸ்திரேலியாவெல்லாம் நீங்க வெறும் 2 மேட்ச் சீரிஸ் ஆடுங்கப்பானா அடுத்த 10 சைக்கிளுக்கு இந்த 2 டீம் தான் ஃபைனல்ஸ் வருவாங்க. அதை நம்ம இப்பவே எழுதி கொடுத்துடலாம். ஒண்ணுமே பண்ண முடியல. மேக்ஸிமம் இங்கிலாந்துக்கு ஒரு எட்ஜ் வரும், அங்க ஏதாவது டீம்ஸ். இந்த 3 டீம்ஸ் மட்டும் தான் டாமினேட் பண்ணும். அப்படின்றப்போ இந்த 3 டீம்ஸ்க்கு நீங்க ஹெவி ஒர்க் லோட் கொடுத்து அவங்கள மட்டும் அதிகமா இது பண்ண வச்சீங்கன்னா ரொம்ப அன்ஃபேரா இருக்கு. இப்ப சவுத் ஆப்பிரிக்கால அங்க 11 எடுத்து பார்த்தா 6 பேர் தெரியாதவங்க தான் இருக்காங்க, ஆனா ஃபைனல்ஸ் வந்துருக்காங்க. நேம்ஸ் கூட இல்ல. டிரான்சிஷன் ஃபேஸ் அவங்களோட டிசார்சி, பெட்டிங்ஹம், வெரைன் எல்லாமே புது ஆட்கள் தான். பட் அதான் சொல்லல, கம்மி டெஸ்ட் ஆடும்போது உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். நீங்க கம்மி டெஸ்ட் ஆடுறீங்கன்னா பிசிடி பென் ஸ்டோக்ஸ், இவரு பிராடு, ஜிம்மி ஆண்டர்சன், இவரு ஜோ ரூட், இவங்க எல்லாம் டெடிகேட்டடா நான் வந்து ரெட் பால்காக இருக்க போறேன்னு பண்ணி அவங்களால வர முடிய மாட்டேங்குது அவ்வளவு டெஸ்ட் மேட்ச் ஆடி. சோ கண்டிப்பா அன்ஃபேர் தான். சோ அந்த ஒரு விஷயம். ரோஹித் சர்மாவுமே இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, அட்லீஸ்ட் நீங்க இன்னொரு யங்ஸ்டருக்கு ஒரு ஆஸ்திரேலியால எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அடுத்த வாட்டி அகைன் போகும்போது இது இவருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சீரீஸ் இல்ல மேட்சஸ் கம்மி அப்படின்றது மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு தந்த மாதிரி இருக்கும். பும்ரா கிட்ட உன் டீம் இப்ப நான் தந்தா நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்ட மாதிரி இருக்கும். அவர் யோசிக்கிற மாதிரியும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல அதான் இஃப் அஸ்வின் கேன் பி ரீப்ளேஸ் எனிபடி கேன் பி ரீப்ளேஸ் ப்ரோ, அவ்வளவுதான். அஸ்வின் இடத்துல வாஷி வந்தாரு, வாஷி பெர்ஃபார்ம் பண்ணலையா, சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. அப்படின்றப்போ ரோஹித் சர்மா இடத்துல வர ஆளுங்களும் கண்டிப்பா பண்ணுவாங்க. சிட்னி நீங்க சொன்ன மாதிரி ஜஸ்டிஸ் ஃபார் ஈஸ்வரன் அடுத்த மேட்சாவது பண்ணலாம். ஆமா சரிசா. ஒரு மாசம் ஃபுல்லா பாவம் வந்து உட்காந்துருக்காரு 2 மாசமா ஆஸ்திரேலியால.
பிளஸ் நெட்ஸ்ல கூட ஆட சான்ஸ் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. போல நத்திங் டு லூஸும் சொல்ல முடியாது, எவ்ரிதிங் டு லூஸ் தான் இந்தியாவுக்குமே. ஆஸ்திரேலியாக்கு தான் நத்திங் டு லூஸ், ஜெயிச்சா பிஜிடி. பட் இவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஜெயிச்சா அந்த ப்ரைட் இன்னும் இருக்கும், பிஜிடி நம்ம கையை விட்டு போல அப்படின்னு. சிட்னி டெஸ்ட்டுமே இந்தியாவுக்கு வந்து மஸ்ட் வின் மாதிரி தான். ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், எப்போ நீங்க ஹோம்ல ஒயிட் வாஷ் ஆனீங்களோ நீங்க WTC ஃபைனல்ஸ்க்கு இந்த சீசன் இந்த இதுக்கு தகுதி இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் தான் இப்பவுமே நிக்கிறேன். அட்லீஸ்ட் பிஜிடி ஆச்சு திருப்பி வாங்க. ஏன்னா இந்தியா இவ்வளவு மோசமா பண்ணும்போது ஏன் 2-1 நிக்குதுன்னா ஆஸ்திரேலியாவும் ஷேக்கியா தான் இருக்கு. பட் இந்தியாவோட அவங்க ஈகோ பயங்கரமா அப்பண்ட் ஆயிருக்கு இந்த பிஜிடி ஜெயிக்கல 10 வருஷமாங்கிறது. ப்ரோ மீடியா ரொம்ப பிரஷர். ஆமா, நீங்க ஜஸ்டின் லாங்கர் பேசுறது கேட்டீங்கனாலே தெரியும். ஆமா, அவங்க மைண்ட் கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு கமின்ஸ்லாம் டெஸ்பரேஷன்ல இருக்காரு. விராட் கோலி யாருன்னா பேட்டர், பும்ரா யாருன்னா போலர், இதெல்லாம் வந்து பியூரா டெஸ்பரேஷன்ல வருது. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த நீங்க ஒரு வாட்டி சொல்லும் போது, இப்ப சைலண்ட் பண்ற கிரௌட்னு சொல்லும் போது அதுல ஒரு பேஷன் தெரியுது. இதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு அட்டென்ஷன் சீக்கிங்க, நீங்க நார்மல் தான்ப்பா அப்படின்னு நான் காமிச்சிக்க ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களும் ரொம்ப ஷேக்கி. அவங்க சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க இந்தியாவை அப்படிலாம் இல்லவே இல்லை. நம்ம மெயின் பிளேஸ் ஒழுங்கா பண்ணாமலே அவங்களுமே ஷேக்கியா தான் இருக்காங்க. ஏன்னா இந்தியா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால ஹார்ட் கால்ஸ் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஆஷன்னா எடுத்துருவாங்க, வேற பிளேஸ் தான் எடுக்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப நாளாவே நடந்துட்டு தான் இருக்கு. அண்ட் இது அகைன் கண்டினியூ தான் ஆகும். இப்ப நம்ம கில்லுக்கு சொன்ன மாதிரி தான், கில்லுக்கு கொடுத்த சான்சஸ்ல வேற ஒரு பிளேயர் கொடுத்திருந்தா அவர் அடிச்சிருப்பாருன்றது இந்த இப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். பட் அகைன் இப்ப நீங்க இந்த மேட்சுக்கு இப்போ ஒரு எக்ஸ்பிளனேஷன் சொல்றாங்க, கில்ல வந்து நாங்க டிராப் பண்ணல, காம்பினேஷனுக்காக மாத்தி இருக்கோம். நீங்க இந்த அளவுக்கு பாலிஷ்டான வேர்ட்ஸ் இப்ப சொன்னா ரோஹித் சர்மா மேட்ச் இல்ல, ரோஹித் சர்மாவே சொன்னாரு இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நான் வந்து டிராப் பண்ணல அப்படின்னு. நீங்க பிளே எடுக்கலன்னா எடுக்கல, அவ்வளவுதான். அது நீங்க சொல்றதுக்கே இப்போ ஒரு கில்லு மாதிரி ஒரு பிளேயருக்கே நீங்க தயங்குறீங்கன்னா அப்ப சீனியர் பிளேயரோட நிலைமை யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஹார்ட் கால் எடுக்கணும். ரோஹித் சர்மாவோட டைம் ஓவர். டெஸ்ட் கிரிக்கெட்லாம் ஒயிட் பால் டோட்டலா வேற. அதுல அவர் வந்து லெஜெண்ட், அதுல டவுட்டே இல்ல. சோ அதுல அவர் கண்டினியூ பண்ணட்டும். இந்த டெஸ்ட்ல இருந்தே நீங்க இந்தியாவோட டெஸ்ட் டீமை பும்ரா கிட்ட ஒப்படைச்சு அட்லீஸ்ட் அந்த ஒரு வின்னோட ஆரம்பிச்சாரு, பிஜிடியை திருப்பி வாங்கிட்டாரு அப்படின்னா பெரிய பாசிட்டிவ் சைனா இருக்கும்னு நான் ஃபினிஷ் பண்றேன் ப்ரோ. ஓகே, வேற ஏதாவது சொல்லணுமா இல்ல முடிச்சிடலாமா? இல்ல ப்ரோ, ரொம்ப போயிடுச்சு ஆக்சுவலா, முடிச்சுக்கலாம். சரி, ஓகே. ஒரு நல்ல டிஸ்கஷனா இருந்திருக்கும் கண்டிப்பா. நம்பரும் ஒரு நாள் மேல போயிருக்கு அப்படின்னாலும் ஃபுல்லாவே வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்றவங்க சுனில் கவாஸ்கர் அது ஆக்சுவலா லைக் அவர் சொன்னது வந்துட்டு லைக் பாக்கும்போது ஒரு இந்தியன் ஃபேனா வந்துட்டு லைக் நம்மள அது ரிஃப்ளெக்ட் பண்ணுச்சுல. லைக் என்னதான் இருந்தாலும் மோர் தென் பண்ணாலும் ஆமா, ஒரு சீரீஸே அவர் பேர்ல வச்சுட்டு அந்த மாதிரி அவர் ஆடுனா அவர் டென்ஷன் ஆகாம என்ன பண்ணுவாரு? ஓகே, இப்படி நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நானும் வந்து ஹர்ஷா போகி வீடியோவை வேற ஒரு வீடியோல உங்க தொடர்ந்து இருக்கும். Vicky signing out with Akash, Prabhu and Rohit.